வணக்கம் சித்ரா லக்ஷ்மணன் சார். நீண்ட நாள் பழக்கம் நமக்கு. எத்தனை வருஷம்? 50 வருஷம். 70 நினைக்கிறேன். நான் உங்க ரசிகை. நீங்க என்னுடைய படங்கள் எல்லாம் பார்த்து என்னை பத்தி பேசுறீங்கன்னா ரொம்ப பெரிய ரசிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நீண்ட ஸ்பேஸ் உங்களுக்கு. முதல்ல நீங்க நடிச்ச தெலுங்கு படம் சவுகார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நீங்க போன நாட்கள் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. ஏன்னா எப்பவுமே முதல்ல வர இம்ப்ரெஷன் எப்பவுமே வாரமா மனசுல பதியும். அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால பொருளாதார ரீதிக்காக நான் வந்தோம். கை குழந்தையோட ஒரு 3 மாசம் கை குழந்தைய வச்சுட்டு ஒரு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அந்த காலத்தில் அசல் சினிமாவே பார்க்கக்கூடாதுங்கிற குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த சினிமா தான் எனக்கு வாழ்க்கை ஆகிடும், அதுதான் என்னோட தொழிலாயிடும்னு நான் அன்னைக்கு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. ஏற்கனவே நான் ரேடியோ நாடகங்களில் நடித்ததுனால ஒரு வாட்டி பிஎன் ரெட்டி சார், வாகினி ஸ்டூடியோ முதலாளி, அவர் என்னுடைய குரலை கேட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு ஸ்டேஷன் டிரெக்டரை கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு பிராமண பொண்ணு, ஒரு சின்ன வயசு 15 வயசு இருக்கும் அப்படின்னு, வந்து பார்க்கலாமா, என்னுடைய படத்தில் ஒரு நல்ல ஹீரோயின் வேஷம் இருக்குது, சரியாக வருமா? நாங்கள் ஒல்லியாக இருக்கோம், நல்லா ஒரு வெள்ளையாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், தவிர பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அவர் வந்து பார்த்துட்டு என் பொண்ணு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறியான்னு கேட்டார். எங்கேயோ எனக்குள்ள உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு போல் இருக்கு இந்த நடிப்பு. சினிமான்னு இல்லை, சின்ன சின்ன நாடகங்கள் எல்லாம் நடிப்பேன். படிப்பு கூட ஜாஸ்தி கிடையாது. அப்போ நடிக்கும்போது இருந்த ஒரு சின்ன அனுபவத்தில் அந்த ஆர்வம் எங்கேயோ எனக்குள்ளே இருந்திருக்கு. உடனே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் வீட்டுக்கு போய் எதிர்ப்பு நிறைய இருந்தது, பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு படத்தில். அப்படி வந்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அது. அதுக்காக வந்தேன். பட் ஏதோ ஒரு வேஷம் கொடுப்பாங்க, அதனால எனக்கு ஒரு வருமானம் வரும், குழந்தையும் காப்பாற்றலாம், ஃபேமிலிக்கு பற்றாக்குறையாக இருந்த ஒரு அந்த பொருளாதாரத்தை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு எடுத்த எடுப்புலேயே எனக்கு விஜயா ப்ரொடக்ஷன்ஸுடைய சவுகார் படத்தில் ஒரு கேரக்டர், மார்க்கஸ் பார்ட்லி வாஸ் மை கேமராமேன், ஃபர்ஸ்ட் மேன், எல்வி பிரசாத் வாஸ் மை டிரெக்டர், நாகிரெட்டி சக்கரபாணி ப்ரொடியூசர்ஸ். பெரிய ஒரு இதுலேருந்து வந்துச்சு எனக்கு. இந்த 2 மாதம் ஆச்சு மூவி டெஸ்ட்டுக்கு அப்புறம் யார் வரலன்னும் போது கண்டம் பண்ணிட்டாங்க போது, என் மூஞ்சிக்கு யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 2 மாதம் கழித்து எல்வி பிரசாத் சார், சக்கரபாணி எல்லாருமே ப்ரொடியூசர் எல்லாருமே காரை போட்டு ஒரு சின்ன வீட்டில் வாடகைக்கு இருந்தோம், அங்கே வந்துட்டாங்க. வந்து ரொம்ப லக்கி பொண்ணு நீ அப்படின்னாங்க. சார் என்ன வேஷம் சார், எதனா இருக்கான்னு. என்ன வேஷமா? சினிமாவில் நீ தான் ஹீரோயின், என்டி ராமராவன் அவரு புதுசாக அப்போ தான் வந்துட்டுருக்காரு, வெரி ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் லுக்கிங் காய், அவர் தான் ஹீரோ, அவர் கூட நடிக்கணும், நல்ல டீம் எல்லாமே சொல்லி என் சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. அப்படி நான் வந்தவோ அந்த படம் ஒரு 3-4 மாதம் ஷூட்டிங்கில் முடிச்சுட்டாங்க. 1949 முடிச்சுட்டு 50 ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம். அந்த நேரத்தில் அந்த ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு ஜெர்னி ஸ்டூடியோவில் வேஷம் கிடைக்குமா ஒரு ஹீரோயினை தேடிட்டு இருந்தாங்க. 3 பிள்ளைகள் தமிழில் எடுத்த படத்துக்கு தேடிட்டு இருந்தாங்க. அங்கே நான் போகும்போது ஜெமினி கணேசன் சார் கேஸ்டிங் மேனேஜராக இருந்திருக்கார். அவர் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து காமினார். சவுகாரில் எடுத்த படம் 2-3 படம் எடுக்க கொடுங்க. அது ஒரு வாசன் சார்கிட்ட சொல்லி எனக்கு இந்த அதுலேயும் கதாநாயகி வேஷம். தமிழில் வந்து வனஜான்னு ஒரு லேடியை போட்டாங்க, தெலுங்கில் எனக்கு கொடுத்தாங்க ஸ்ரீராம் ஜோடியாக. அதில் கண்ணம்பா, ஆர் நாகேந்திர ராவ் இவங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல சான்ஸு. அது கூட எனக்கு 2வது குழந்தை பிறந்து ரொம்ப வீக்காக இருந்தேன். நான் ஒரு நாளைக்கு செட்டில் வந்து நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போது வாசன் சார் ஜெர்னியை கூப்பிட்டு கேட்டாராம், ஜெமினி கணேசன் சார். அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் சில அறிவுரைகள்லாம் சொல்லுவார் எனக்கு. என்னம்மா உங்களை வர சொன்னார் ரூமுக்குன்னு, நீ ரொம்ப பெரிய ஒரு நடிகை வர வேண்டியவோ, நல்ல எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது, உன்னுடைய டேலண்ட் பார்த்தா. இந்த மாதிரி செட்டில் மயக்கம் போட்டு விழுந்துச்சு, அவங்களே என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்து என்னை சரி பண்ணி விட்டு அப்புறம் அவருடைய அட்வைஸ், ஒரு வாட்டர் நீ முகத்தில் அதிகாரம் போட்டதுக்கப்புறம் யூ ஆர் நாட் யுவர் ஓன், யூ பிலாங் டு தி பப்ளிக். ஸோ உன்னை பற்றி நீ அக்கறை எடுத்துக்கிட்டு நீ நல்லா இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு
பெஸ்ட் அட்வைஸ் எனக்கு எஸ்எஸ் வாசன் சார் அவர் ரூமில் உட்காருனார். நான் உட்காரல நின்றுட்டு இருந்தேன். சாரி சார், என்னால் உங்களுக்கு தொந்தரவு போச்சு. அவர் கேட்டார் ஏன் அப்படின்னா, வருமே 2 குழந்தைங்க இந்த நேரத்தில், சின்ன குழந்தை கை குழந்தையோட இன்னொரு குழந்தை, அதனால் வீக்னஸ்ஸு, அவங்களுக்கு போதிய அளவுக்கு சாப்பாடு கிடையாது, இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கே இந்த காசு சரியாக இருக்குது. எவ்வளோ பேசியிருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டாரா. மொத்த படத்துக்கு 7500 பேசியிருக்கோம். சவுக்கார படத்தில் 2500. அதுவே லட்சமாக தெரிஞ்சது என் கண்ணுக்கு. ஏன்னா அந்த மாதிரி வேல்யூ மட்டும் இல்லை, அது கூட இல்லாத நாள் என்னுடைய லைஃப்பில். ஸோ தட் வாஸ் சம்திங் வெரி வெரி கிரேட் ஃபார் மீ. அதை மொத்தமாக அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு முதல்ல உடம்பை பார்த்துக்க சொல்லு, பரவாயில்ல ஷூட்டிங் தள்ளி போடலாம் ஒரு 20 டேஸ்ன்னு சொல்லிவிட்டு தமிழ் மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு மட்டும் ஓய்வு கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் ஒன்று தான் ஞாபகம் வச்சுட்டேன், நான் நல்லா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருந்தால் தான் என் ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப்ங்கிற ஒரு அந்த உணர்வு அப்போ தான் எனக்கு ஏற்பட்டது. ஸோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு தொழில் அமைச்சிக்கணுங்க வந்ததுனால அதில் ரொம்ப ஈடுபாடாக தான் இருந்தேன். பட் அதே நேரத்தில் வீட்டில் எனக்கு யாரும் பெரியவங்க இல்லாதனால வீட்டையும் அந்த குழந்தைங்களையும் கவனிச்சிட்டு இந்த திரைக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்தை முடிக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், நம்ம சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பெற்று தரும் அப்படின்னு நினைச்சிங்களா? சுமாராக போச்சோ நல்லா போச்சோங்கிறது அந்த நேரம் தெரியாத ஒரு வயசு, 18 வயசுல என்ன தெரிய போகிறது. பட் இந்த பத்திரிகைகளில் விமர்சனங்கள் எல்லாம் ஒரு அடுத்த வீட்டு பொண்ணு ஆக்ட் பண்ண வந்த மாதிரி இருக்கே தவிர ஒரு சினிமா நடிகை மாதிரி இல்லை, அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ இயற்கையாக நடிச்சிருக்காங்கிற ஒரு பேர் வந்தது. சவுக்காரங்கிற பேர் எனக்கு ஒட்டிக்கிட்ட காரணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எம்ஜிஆருடைய மனைவி விஎன் ஜானகி கூட அப்போது கதாநாயகியாக நடிச்சிட்டு இருந்த காலம். ஸோ சித்ரா டாக்கீஸில் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது யார் எந்த ஜானகி, விஎன் ஜானகியாக நடிச்சாங்க இல்லையா, இந்த சவுக்கார் படத்தில் நடித்த ஜானகின்னு சொல்லிட்டு அந்த சவுக்கார் ஜானகியா அப்படின்னா எனக்கு ரசிகர்கிட்டேருந்து உங்களை மாதிரி பெரியவங்க கிட்டேருந்து வந்த ஒரு பேர் தானே, நானாக வச்சுக்கிட்டு இல்லை. என் வீட்டு இனிஷியல் சங்கர மஞ்சன்னா எஸ் தான் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் எல்லாம் வீட்டுக்காரனுடைய சர்நேம் தான் எங்களுக்கு வரும். அந்த எஸ்ஸும் இந்த இதுவும் சரியாக போச்சு. போக போக எஸ் ஜானகியம்மா அந்த மாபெரும் பாடகி, அவங்களும் ஜானகியாக இருக்கிறதுனால வெரி கன்ஃபியூஷன். அவங்களுடைய லாங் பிளேயிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வந்துடும் ஹெச்எம்விலேருந்து. அப்புறம் அவங்க மெயிலெல்லாம் எனக்கு வரும், அவங்கள ரசித்து லெட்டர்ஸ் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் என் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது கொஞ்சம் தொலைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பேங்க் அக்கௌண்ட்டை மெதுவாக மாற்றி எஸ் ஜானகின்னு எடுத்துட்டு சவுக்கார் ஜானகின்னு போட்டுவிட்டேன். முதல் படம் விளையாடு இல்லையா? ஆமாங்க, மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் சார் படம். ஆமாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்ல திருப்புமுனை அமைஞ்ச படம் தான் எது சொல்லுங்க? திருப்புமுடியா, அது படிக்காத மேதை, சிவாஜி சாரோட பாவை விளக்கு படிக்காத மேதை. பாவை விளக்குல முதல்ல என்ன ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க. பட் ஐ டிட் படிக்காத மேதை ஃபர்ஸ்ட். அது முதல்ல வெளி வந்தது, அது பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கு. படிக்காத கதையை பொறுத்த வரைக்கும் அதுல உங்களை போடக்கூடாது, சரவி தேவி இது மாதிரி பத்மினி உங்களை எல்லாம் போடணும்னு பல பேர் சொன்னதாகவும், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஒரே கால நீங்க தான் நடிச்சாலும் பத்திரிகையில செய்தி முற்றிலும் உண்மை. அது அவரும் சிவாஜி சார் கூட ஹி லைக் டு ஒர்க் வித் மீ. பட் கேஎஸ்ஜி சார் தான் அதுக்கு காரணம். அந்த குடும்ப பாங்கான கேரக்டர், அந்த இன்னசென்ஸு, அந்த அப்பாவித்தனமான இதான் சிவாஜி சார் அதில் ஒரு ஓவர் டூ பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். அது நான் சப்டியூடாக அவருக்கு அடங்கி போன மாதிரி ஒரு மனைவியாக ஆக்ட் பண்ணுவேன். அந்த முகம், அந்த துக்கம் அதெல்லாம் மூஞ்சிலே தெரியுது. கஷ்டப்பட்ட ஏழை வீட்டு பொண்ணுங்கிறது சவுக்கார் தான் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது கேஎஸ்ஜி சார் தான். அந்த அளவுக்கு அப்படி ஒரு பெரிய டிரெக்டர் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாருன்னா இன்னைக்கு இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் சரி என்னுடைய அவருக்கு நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பா. நீங்க சிவாஜியோட பல படங்கள் நடிச்சீங்க. அதே மாதிரி அன்னைக்கு தமிழ் சினிமாவில் 3 பேர்லாம் இருந்ததுன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, இந்த 3 பேரும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற நடிகை என்னுடைய அதிர்ஷ்டம். நான் வந்த கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பெரிய நிர்வாகம், பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய மகா பாக்கியமாக இன்றைக்கும் நினைக்கிறேங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண நடிகை போயிருப்பேனோ, அவங்களோட போட்டி போட்டு நடிக்கணும், போட்டி போட முடியலனாலும் நிலச்சி நிற்கணும் அவங்க பக்கத்துலங்கிற ஒரு
அந்த ஆர்வம் வந்தது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அவங்க எல்லாரும் கூட நடித்த ஒரு பாக்கியம் தான் எனக்கு. இந்த 3 நடிகர்களோட அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. சிவாஜி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருக்காரு இல்லையா? டெஃபினெட்லி. ஓஎஸ். கம்ஃபர்ட் ஜோனுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா ஆக்ட் பண்ணணும், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அதனால் அவர் சோட போயிடக்கூடாதுல்ல. அவருக்கு ஜோடியாக நடிக்கிறவங்க ஈடு கொடுத்து நடித்தா தானே அவரு நிற்க முடியும். ஸோ அந்த டைம் கொடுத்து ரிஹர்சல்ஸில் சாதாரணமாக பண்ணுவார், டேக்கில் வேறு மாதிரியாக பண்ணிடுவார். அது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படம் 2 படம் ஆயிருக்கலாம். பட் இவருடைய ரேஞ்ச் வேறு. அவர் ஓவர் ஆக்ட் பண்ணும்போது நான் அண்டர் பிளே பண்ணணும், அவர் அண்டர் பிளே பண்ணணும், நான் கொஞ்சம் ஏற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வச்சுக்கிட்டேன். அது எங்கள் 2 பேருடைய காம்பினேஷனில் ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு. நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா படங்கள் அவரோட நீங்க நடிச்ச படங்கள்ல பார்மலை பாரு, அது ஒரு டைமென்ஷன் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஒரு டைமென்ஷன். அப்புறம் அவருக்கா இருக்கிற சரி, உங்களுக்கா இருக்கிற சரி, இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து அது மாதிரி 2 பாத்திரங்களை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் கேரக்டரை வச்சு தானே என்னுடைய கேரக்டர் என்ஹான்ஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஐ ஹவ் டு பேலன்ஸ் இட் இல்லையா? அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய படிப்போ அறிவோ சினிமா எக்ஸ்போஜரோ இல்லைன்னா கூட பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஐ யூஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிப்பேன் அப்பப்போ. இப்படி பண்ணுறாரு இவர், அப்போ இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அது ரேசர் எட்ஜ் கேரக்டர் வேம்பிஷாக போயிருக்கும். ஏன்னா கணவன் மேல அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசம், அதே நேரத்துல ஒரு பணக்காரத்தனம் எல்லாம் உள்ள ஒரு பணம் இருக்கிற ஒரு அகங்காரம் எல்லாமே உண்டு அவளுக்கு. அட் த சேம் டைம் கெட்டவன் இல்லை. கடைசியில் சொல்கிறாளே, நமக்கு தான் புள்ள இல்லையே, சிவகுமார் சார் கேரக்டர் வச்சு சொல்லுவேன் இல்லையா, அவன் தான் உங்கள் பிள்ளைன்னு சொன்னால் நான் மறுக்க போகிறேன்னா, வெறுப்பேன்னு உங்களை கோவப்படுவேண்ணா, நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஒரு நல்ல உங்கள் வீட்டு பிள்ளையா இருக்க வேண்டியவன் வந்து வேலைக்காரனா இந்த வீட்டில் இருந்தானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். தட்ஸ் குட் ஃபினிஷ் ஃபார் த கேரக்டர். தட் ஷீ இஸ் நாட் அ பேட் உமன். நீங்கள் சொன்ன மாதிரி போடாமல் அவள் விட்டு கொடுக்க மாட்டா வீட்டுக்காரரை. யாராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா கூட ஃபீல் பண்ணுவாள், அவள் வச்சது தான் சாப்பிடணுங்கிற ஒரு சட்டம். நல்ல கேரக்டர்ஸுங்க, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குங்க நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம். புதிய பறவை அதை பேசிதான் புதிய பறவை சொல்லாம உங்க கேரக்டர் வந்து நிற்க முடியுமா? என்னன்னா சவுகார் அன்னைக்குன்னு ஒரு பிம்பம் வந்து ரசிகர் மத்தியில் இருந்தது. அந்த பிம்பத்தை அப்படியே உடைச்சு மாத்தின படம் வந்து டோட்டலி இட்ஸ் சேஞ்ச் ஃபார் மீ. அதுக்கு வந்து சிவாஜி சார் தான் காரணம். ராதா மிராசி இது டிரெக்டர் ஹிம்செல்ஃப். ஐயா அதை மூக்குத்தி வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய போட்டு இதை போட்டிட்டு இது போய் சிங்கப்பூர் க்ரூனர் மாதிரி பாடகி மாதிரி அந்த ஸ்டைல் எங்கே வரப்போகிறதுன்னா, அவர் என்ன லுக் அட் ஹிம். அவர் ஆக்டர் மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய திறமையை பாராட்டி அவங்க எந்த ரேஞ்சுக்கு பண்ணுவாங்கங்கிறது அவர் கணக்கு போடக்கூடிய அளவுக்கு திறமைசாலி சிவாஜி. சொன்னாரா, அது ரொம்ப ஸ்போர்ட்டிவ், அது ஒன்றும் தப்பாக நினைக்காது, போட்டு பார்ப்போம். ரஷ் பார்த்துட்டு அப்போல்லாம் எது திடீர்னு இப்போ பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. ரஷ் எல்லாம் பார்த்துட்டு சரியில்லைன்னா சொல்லிடலாம். வீட்டில் சவுக்கார் சரியாக வரலம்மா அப்படின்னு சொன்னாக்கா ஷி ஒன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆளுக்கு பிடிக்கவே இல்லை, என்ன போடுறதுக்கு இஷ்டமே இல்லை. அகேன் அந்த படத்துக்கு ரைட்டர் வந்து ஆர்வுட்டர்ஸ், அவரு கேசி மாதிரி அவரு நின்றார். ஆர்வுட்டர்ஸ் சார் சிவாஜி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. நோ அப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸு சரியாக அமையலை எனக்கு. அந்த ஃபஸ்ட்டு எடுப்புலேயே அந்த சாங் வருது, பார்த்தேன், ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்குமே. அது வந்து பேக்ரவுண்டில் இருக்காங்க இல்லையா குரூப் டான்ஸர்ஸ், அதே டைப் ஆஃப் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வேற ஒரு நிறத்தில் தைச்சி கொடுத்தாங்க எனக்கு, வேறு கலரில். அது போட்ட உடனே இன்னும் நானே 5 அடி வைரம், அது போட்ட உடனே இன்னும் குள்ளமாக தெரிஞ்சேன். இது க்ரூனர் மாதிரி இல்லையா. அப்போ எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ், நான் வேர்ல்டு டூர் போயிட்டு வந்தேன். அப்போ 19 அதுக்கு முன்னாடி நிறைய ஹாங்காங், பேங்காக், ஜப்பான் எல்லாம் சுற்றிட்டு வந்து நைட் கிளப்ஸ் எல்லாம் சும்மா தமாஷா. அப்போ நினச்சி பார்த்துருப்பேன் நான், எனக்கு ஒரு நைட் கிளப் டான்ஸர் மாதிரியோ ஒரு க்ரூனர் மாதிரி வேஷம் வரும்னு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுங்க. நான் படிப்பு இல்லாதனால உலகத்தை பார்த்தா நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ யூஸ் டு ஸ்டடி தோஸ் டான்சர்ஸ் அண்ட் பீப்புள், அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த ஜப்பனீஸ் இதெல்லாம்
நிறைய பார்ப்பேன் நான். அது வந்த உடனே எனக்கு இந்த கேரக்டர் வந்தது பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லாம போது எனக்கு ஒரு டைம் கொடுங்க சார், அந்த ட்ரெஸ்ஸு சரியாக இல்லைன்னு என்ன பண்ண போகிறீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து வர்றேன் சார் அப்படின்னு போய் அங்கே ஹாங்காங்கில் இந்தியா சில்க் ஹவுஸ்னு ஒரு கடை இருக்குது. அதில் அந்த கருப்பு புடை 6 கஜம் பட்டு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண கருப்பு புடை வாங்கிட்டு இருந்தேன். அது கொண்டு வந்துட்டு அப்போ எல்லாம் ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஹேர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஓடி போகிறது இல்லை, அவங்க ரெடியாகி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஜோசஃபீன்னு ஒரு கிறிஸ்டியன் லேடி இருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் உங்கள் கையில் இருந்தது. அப்போ நீங்கள் எத்தனை படம் டைரக்ட் பண்ணி? 16 படம். 16 படம். ஓகேம்மா. So you know all these people. Josephine, she took a liking for me. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு கூட ஆங்கிலம் பேசுகிறவங்க கம்மி. ஸோ நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷி வாஸ் ஏபிள் டு கான்வர்ஸ் வித் மீ. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஓ வாட் ஷுட் ஐ டூ வித் திஸ் சாரிம்மா ஜானகியம்மா அப்படின்னு கேட்டாங்க. அது சார் நான் நிற்கிறேன் அங்கங்கே வச்சு 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 பின் பண்ணிவிட்டு அது வேறு டைப் சாரி மாதிரியே தெரியக்கூடாதுன்னா, அதுவும் என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தா லக்ஷ்மின்னு, அந்த பொண்ணு அந்த ஜோஸ்ஃபைனு சேர்ந்து அங்கங்கே டக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹைட்டு தெரியுற மாதிரி ஒரு கெட்டப் கொடுத்துட்டாங்க. அது 6 கஜம் புடவை தான். காத்தால் ஆரம்பிச்ச நைட்டுக்குள்ள முடிச்சுட்டு வந்த சாங்கு. அதுக்கப்புறம் அந்த சாரி திருப்பி நான் இதுலையும் கட்டலை, அப்படியே ரொம்ப நாள் வச்சுட்டு அந்த லட்சுமிக்கு கொடுத்துட்டேன். இல்ல வரும்போதே சொல்ல அப்படியே நின்றுட்டாரு. என்ன தாதா அபிஷே அப்படின்னாரு அப்படின்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஒரு நாளைக்கு கூட ஒரு ஷார்ட்டை கூட அவர் கரெக்ட் பண்ணலை. எத்தனை ட்ரிங்கிங் சீனில் பண்ணி நெகட்டிவ் ரோலில் பண்ணி பேர் வாங்கிட்டு போகிறது கஷ்டங்க அந்த காலத்தில். ஆல்கஹால் தொட்டு அவள் வந்து அப்போ வந்து விழுந்துடுவா, அவர் பர்த்டே மிஸ் பண்ணிவிடுவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவா. வித் ஆல் தட் அந்த லவ்வபுளாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அது. அந்த ஷேட்ஸ் புரிஞ்சிக்காமல் நம்ம வேம்ப் மாதிரி பண்ணிடுறது, இல்லைன்ற ரொம்ப ஒரு படித்தாண்டா பத்னி மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் கரெக்ட் இல்லை. யூ ஹேவ் டு கோ இன் பிட்வீன் த லைன்ஸ் when people like you, directors like you tell us the story இல்லையா? அது நான் ஃபாலோ பண்ணேன். நீங்கள்லாம் என்னை ஜட்ஜ் பண்ணி இன்னைக்கு சொல்கிறீங்கன்னா நம்ம என்ன சாதிச்சோங்கிறது பார்த்து தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் 4-5 பேர் என்ன நான் என்னன்னே தெரியாமல் ஒரு சாலட் டேஸில் என்ன போய் இப்படி பண்ண முடியும், she will do this அப்படின்னு வெஹிமெண்ட்டாக சொன்னது கேசி சிவாஜி, ஏபி நாகராஜன், கிருஷ்ணன் பஞ்சு, ஏவிஎம் செட்டியார் சார். அது இல்லைன்னா அந்த ரோலில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்தது. உயர்ந்த மனிதன் ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துருக்காரு எனக்கு. சார் இது ஒரு மாதிரி வேம்பிஷ் ஆகிடும், முழுக்க ஹீரோயின் படம், இது பண்ண முடியாது, தப்பாக போயிடுமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் செட்டியார் சார். அது வந்து கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ணிட்டா வேறு மாதிரியே வரும்னு சொல்லிட்டு ஃபுல் எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டார். அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் இல்லை, ஃபாரின் இன்ஜெக்ஷன் தான் போடணும், இம்போர்ட்டட் தான் போடுங்க அவருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போகிறீங்க மேடம், எஸ் தெர் இஸ் அ டைம் டு பி இன் அண்ட் டைம் டு பி அவுட். அதெல்லாம் ஐ மீன் ஐ குட் மோல்ட் த ஹோல் திங் ஸோ தட் நாளைக்கு கிரிட்டிசிசம் வரக்கூடாது. அண்ட் எனக்கு பெரும்பாலும் நான் பண்ணக்கூடாதது ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் ரோல்ஸ் போட்டால் கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்டேல் ஆகிடுவேங்கிற பயம் இருந்தது எனக்கு. அது முத்திரை போட்டுடுவாங்க, ஓ இந்த வேண்ட் ரோல்ஸ்க்கு தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் வரும்போது கூட கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ணுறது, ஒரு தமாஷ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஐ ஷுட் டாக் அபவுட் மிஸ்டர் பாலச்சந்தர். ஐ டோன்ட் நோ வாட் யூ திங்க். எனக்கு முழுக்க இந்த மாதிரி ஒரு காமெடி ரோல் கொடுத்த நாடகம் ஹெல்ப் பண்ணிச்சு. மெழுகுவர்த்தி, நீர்க்குமிழி, எதிர்நீச்சல், இது போட்டதுக்கு அப்புறம் தானே அந்த சினிமா வந்தது. மெழுகுவர்த்தி வர முடியல, எம்ஜிஆர் சார் தான் எடுக்கிறதா இருந்தார், பட் என்னமோ அது பண்ணலை. நீர்க்குமிழி ஃபர்ஸ்ட் டிரெக்ஷனே பாலச்சந்தருக்கு அந்த படம் தான், கே வேலன் சார் எடுத்தார். எம்ஜிஆரோட நடித்த முதல் படம் வந்து பணம் படைத்தவன். அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் புக்கானோம், வள்ளிநாயகம் சொல்லிட்டு ராஜேஸ்வரி அம்மா ஏவிஎம் மாடப்புறாவில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது, சொல்லணுமே அது. ஏன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், எனக்கு அட்வான்ஸாக போனதுன்னு சொல்லி. எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா
வந்தால் யாருன்னா வணக்கம் சார்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன். அன்றைக்கி ஷூட்டிங் நடந்திருக்கு எங்களுக்கு, எம்ஜிஆருக்கு எனக்கு, அப்புறம் வந்து எம்ஆர் ராதா சாருக்கு. சார் நைட் ஷூட்டிங் இது 9 o'clock ஷூட்டோ 6 o'clock வந்தார். வணக்கம் சார்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து நான் சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டேன். எம்ஜிஆர் சார் எங்கேருந்தோ என்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தார் போலுக்கு. ராதா சாரை கூப்பிட்டு, எனக்கு பிடிக்கல, எனக்கு என்ன கால் மேல் போட்டு உட்காடுறாங்க. ஐயா, அது எங்கே இங்கிலாண்டில் பிறக்க வேண்டியது இங்கிலீஷ்காரிப்பா, அது அது அப்படி உட்காந்துச்சுன்னா அது தப்பு இல்லை, அது அப்படித்தான், அது நல்ல பொம்பளை அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. பட் ஐ வாஸ் ரிமூவ் ஃப்ரம் தட் பிக்சர். ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் என்னை தூக்கிட்டாங்க மாடப்புறாவில். அப்புறம் வாசந்தி பிஏன்னு ஒரு அம்மாவை போட்டுக்கிட்டாங்க. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்ன என்னுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் அதனால் சினிமா போயிட போகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்துடுச்சு, பயம் வந்துச்சு எனக்கு. பட் ஐ வாஸ் ரிமூவ் ஃப்ரம் தட் ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் ஒன்றும் நிற்கலைங்க. நான் கன்னட படம் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய தெலுங்கு படம் புக் ஆயிருக்கேன், ராமராவ் நாகேஸ்வரம் கூட, ஜெக்கையா சார் கூட எல்லாம். சரி, கொஞ்ச நாளில் அது மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்தது இந்த படம் ராவண சார். அது காரணம் அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நல்ல பொண்ணு போட்டுலான்ட்டு போட்டார். நல்ல ஒர்க் அவுட் வச்சது. அண்ட் அந்த கண் போன போக்கில் அந்த சாங்கில் அந்த பால்ஸ் டான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ஹி வாஸ் அப்ரிஷியேட்டிங். அவரே உணர்ந்துருக்கலாம் இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ எடுத்துட்டோமோன்னு. பட் அதுக்கப்புறம் ஹி வாஸ் வெரி கைண்ட் டு மீ. நான் நடிகராக மட்டும் இல்லை, ஒரு மனித நேயம், அந்த மனுஷனை கௌரவிக்கிறது, அவங்களோட நடத்துகிற விதம், அது மட்டும் இல்லை, டெக்னீஷியன். ஹி வாஸ் அ கிரேட் டெக்னீஷியன். அவருக்கு தெரியாத விஷயமே ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இது. இந்த பணம் படைத்தவன் செட்டில் கூட என்னுடைய ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு ஷூட்டிங் மத்தியானம் வரைக்கும் கேன்சல் பண்ணி ராமகிருஷ்ணன் அந்த அவரை கூப்பிட்டு மாட்ட சொன்னது எம்ஜிஆர் சார் தான். இது ரொம்ப இதுவாக இருக்குது. லைட்ஸ் போடும்போது கேமராக்கு முன்னாடி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது வேண்டான்னு சொன்னது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பண்பட்ட நடிகை, நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணுறீங்கம்மா, பிரேக் எடுத்துக்கிட்டு மத்தியானம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ கூட நான் எக்ஸ்போ 70 ஜப்பான் எல்லாம் போயிட்டு வந்தேன். நான் அந்த நேரத்தில் அது ட்ரெஸ்ஸு மாற்றி தைக்க சொன்னேன். மத்தியானம் வச்சுக்கலான்ட்டு கேன்சல் பண்ணார். ஷூட்டிங் கேன்சல் பண்ணி மத்தியானத்துலேருந்து போட்டார். அதுக்குள்ளே அதே ட்ரெஸ்ஸை வந்து உள்ள லைனிங் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லார் விஷயத்துலையும் அக்கறை எடுத்துக்குவார். சரி, கிளாமரஸாக எத்தனை பேரை யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு படத்தில். மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் ரொம்ப கிளாமரஸாக தான் இருக்காங்க ஒரு படத்தில். அண்ட் செக்ஸி ட்ரெஸ்ஸிங் எல்லாம். பட் இன் மை கேஸ் ஹி செட் நோ, அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுறதில்லை. அவங்கள வந்து நம்ம அந்த அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஃபால் ஆகிடும், கிராஃப் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்ட் பண்ணி பண்ணார். So I knew this man is something different from other people. சிவாஜியினுடைய 125வது படம் அன்னைக்கு உயர்ந்த மனிதர். அதிர்ஷ்டம் தான். ஒளி விளக்கில் ஒரிஜினல் வந்து பூலோர் பார்த்தேன். அது அந்த ரோல் வந்து அவர் மேன் அண்ட் உமனா டிசைட் பண்ணுது கோர்ட். தி கெட் மேரிட். இங்கே அது நடக்கலை. அந்த கதையை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. என்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெட் பாடி மேலே பொட்டு வச்சு மாலை போடுவார். அது ஒரு இன்சிடெண்ட்டு. அது காரணங்கள் நமக்கு தெரியாது. நம்ம ஜனங்களுக்கு பிடிக்காதுன்னு மாற்றினாங்களோ இல்லை அவருடைய ஒரு இமேஜுக்கு சரியாதுன்னு நினைச்சாங்களோ இல்லை வேறு காரணங்கள் நமக்கு தெரியாது. என்னுடைய கேரக்டர் கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு அதில். பட் இருந்தாலும் கடைசியில் படம் வந்து அண்ணன் வந்து உடம்பு சரியில்லாமல் புரூக்லினில் படுத்திருக்கும்போது பட்டி தொட்டி எல்லாம் வலிச்சு சாங் அந்த படத்தை நடிக்கும் போது உங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இதனால வந்ததுங்கிறீங்க. சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அது ஷீ டிட்ன்ட் லைக் இட். சின்ன பொண்ணு அப்போது அதுக்குதான் வராங்க. நான் விட்டு கொடுக்கலம்மா, ஏன் போய் சொல்லணும். நான் சொன்னேன், நான் தப்பான்னு சொல்லலை, சீனியாரிட்டிஸுக்கு மதிப்பு கொடுக்கணும். பிகாஸ் வி ஹாவ் ஒர்க் ஸோ ஹார்ட். யூ ஜஸ்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட். நான் அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் கதாநாயகி நான். ஆக்சுவலாக கதையை மாற்றினது கூட நான் ஃபீல் பண்ணலை. பட்டு பேர் எங்கேயோ தூக்கி போட்டாங்க. என் பேர் அண்ணன் பேருக்கு அப்புறம் வரக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் வச்சுட்டாங்க. சந்தியா அம்மாவும் சரி, ஜெயலலிதாவும் சரி. அதனால் என்ன பண்ணாங்கன்னாக்கா எல்லாரும் பேர் போட்டு சௌகர்ஜானின்னு கடைசியில் போட்டாங்க. வாசன் சார் நான் கேட்டேன், என்ன சார் இது என் பேர் என்ன? அவருக்கு என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், அம்மா
இந்த இந்த எக்ரிமெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கலைன்னா அவங்க போட்ட ரூலுக்கு இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்திருக்காது, தியேட்டர் வரைக்கும் போயிருக்காது. அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், யாருக்கு பேர் வரும் நீங்களே பார்த்துக்கங்க. பட் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட காரண்டை வந்து என்னை விஷ் பண்ணி ப்ரீமியர் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா, தேங்க்யூ சார் அப்படின்னு. அப்படி ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு என்னுடைய தமிழ் திரை உலகமே என்னை ஒதுக்கி வச்ச காரணமே இந்த இன்சிடென்ட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நான் விரோதியாக போயிட்ட மாதிரி ஜனங்க நினச்சி என்னுடைய பிக்சர்ஸ் ரொம்ப அது நான் ஒத்துக்கணும். எனக்கே தெரியும், அதை பற்றி நான் கவலைப்படலை. சரி, அவங்களுக்கு தேவைப்படலைன்னு சொன்னால் கன்னட இண்டஸ்ட்ரி இருக்குது, தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் நினச்சேனே தவிர அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்கலை. டைம் வரும், எனக்கு காலம் வரும்னு. காலம் வந்துதா இல்லையா? 89வது வருஷத்துல கால் வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து சித்ரா லக்ஷ்மணன் சார் என்ன இன்டர்வியூ பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? 70 வருஷம் இந்த நீண்ட பயணத்தை கடந்தவங்க வந்து இந்திய சினிமாவுக்கு யாரு? அப்படிங்களா? அது கூட நினைச்சு பார்க்க தெரியல. நிச்சயமாவா? யாரும் இல்லைங்களே? யாருமே. உங்களுடைய பயணமே வந்து மிக நீண்டது. அதுவும் இந்த இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்கீங்களா, அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். போன வாரம் ஒரு படம் வருது, திருப்பி அடுத்த வாரம் ஒரு படம் வரப்போகுது, இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு இது ஆச்சரியமா இருக்குங்க. எப்படி இப்போ போய் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. என்ன நான் தேவைப்படலை, என்னுடைய தொழில் சரியில்லை போல் இருக்கு, இல்லை வயசாச்சுங்கிறதால விட்டுட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தகுந்த வேஷம் இன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா அது கொஞ்சம் மாறுபட்ட வேஷம் தான். அந்த தம்பி படத்துல நான் பண்ணது பார்த்தீங்களா? அது என்னமோ தெரியல, படம் நல்லா இருக்கு. அவங்க எல்லாம் கார்த்தி ஜோதி நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஜோதிகா கூட சச் எ டார்லிங் ஸ்வீட் கேர்ள் ஷீஸ். பட் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்காத காரணம் என்னங்கன்னா, என்ன நானே ரொம்ப விமர்சனம் பண்ணிப்பேன். அதுவும் என்ன அந்த இது வரைக்கும் நான் பண்ணாத அந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணதுனால எனக்கு பிடிக்காம போச்சு என்னமோ தெரியல. பட் ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு சின்ன பசங்கள்லாம் அந்த விசில் அடிக்கிறாங்க தியேட்டர்ல அப்படிங்கன்னா பாராட்டக்கூட விஷயம். என்ன வந்து நான் எனக்கு நானே ஒரு தப்பான ஜட்ஜுன்னு தெரியுது. இப்போ அவங்க இப்போ ஆட்சியில இல்ல, திமுக தான் ஆட்சியில இருந்தது. இந்த அம்மா வீட்டோட இருக்காங்க. ஜெயா டிவியில ஒரு இன்டர்வியூ வந்தது. அதில் அவரை பற்றி அந்த அம்மாவை பற்றி சொல்லி பரத் சார் கேட்டார். நான் சொன்னேன், அது சின்ன வயசு, எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட கருத்து இருந்திருக்கு, நான் மறந்துட்டேன், அவங்களும் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒன் திங், அவங்க ஷீஸ் கட் அவுட் ஃபார் பாலிடிக்ஸ். இன்னைக்கான என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குது. சின்ன ஆசையோ பெரிய ஆசை எதோ, ஐ வுட் லைக் டு see her as a president or a prime minister of India அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த அம்மாவோட இன்னும் பேச்சுவார்த்தையில் 40 வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கல. 40 வருஷம் we have not seen eye to eye. இந்த படத்தில் நடிச்சோமே பாலாஜி படத்தில் நீதியா, அந்த அம்மா ஒரு செயல் அந்த பக்கம் போட்டுக்குவாங்க, நான் இங்கே உட்காந்துப்பேன். அவங்க ஒரு புத்தகம் வச்சுக்குவாங்க, நான் ஒரு புக் வச்சுன்னு படிச்சுட்டு இருப்பேன். ஷார்ட்டுக்கு என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிற சீன் வேற இருக்குது. என் ட்ரெஸ் அவங்க போட்டுக்குவாங்களே, ஆக்ட் பண்ணுறதோட சரி, திருப்பி மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க, போய் உட்காந்துக்கோம். அந்த அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க. என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த லக்ஷ்மி அங்கே வேலைக்கு போச்சு 73ல். அவங்க கேட்குறாங்கம்மா அம்மாவும் அனுப்புறீங்களா அப்படின்னு. நான் படமே கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுமா எனக்கு, நீங்கள் நீ ஒர்க் பண்ணு லக்ஷ்மி அப்படின்னு அவளை நானே சந்தோஷமாக அனுப்பிச்சேன். பட் வந்து எதிர் பேசுறது இல்லை, ஒரு கடுமையாக எதுவுமே ஒருத்தர் ஒன்று சொல்லிக்கிறது இல்லை. we were aloof from each other. இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உடனே ஒரு பியூட்டிஃபுல் லெட்டர் வந்தது அவங்கக்கிட்ட. இந்த ஜெயா டிவி பார்த்த அப்புறம் அவங்க பார்த்து அவங்க தான் எடிட் பண்ணுவாங்களாம் அந்த திரும்பி பார்க்கிறேனுங்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு 5-6 எபிசோட்ஸ் இருக்கும். ஃபைனல் எபிசோடில் ஐ செட் ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் ஹர், ஷி வாஸ் வெரி யங். அந்த நேரத்தில் நேச்சுரல் தான் அந்த மாதிரி கோவப்படுறதோ ஜெலஸி ஃபீல் பண்ணுறதோ. அதனால் அந்த படித்ததுக்கப்புறம் அந்த பார்த்துட்டு எனக்கு லெட்டர் எழுதுனாங்க. அசந்து போயிட்டாங்க அந்த லெட்டர். ஏடிஎம்கே என்னுடைய லெட்டர் ஹெட்டில் அந்த அம்மா பர்சனலாக எழுதி அவங்க கையெழுத்து போய் வச்சுருக்கேன். ஐ ப்ரிசர்வ்ட் இட், லேமினேட் பண்ணி வச்சிருக்காது. என்ன எழுதுனாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்தேன், யூ செட் அவங்க ஆட்சியில் இல்லாத காலம் அது, நொந்து போயிருக்கிற டைம் அது. ஷி வாஸ் நாட் வெரி ஐ எம் ஹாப்பி அட் த டைம். பிகாஸ் இங்கே நடக்கிறது அரெஸ்ட் ஆனது அதெல்லாம் கொடுமைப்படுத்துனது அதெல்லாம் இருக்கு வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் அந்த சொன்னேன், மனஸ்தாபம் ஒன்றுமே கிடையாது, சின்ன வயசு, மன்னிப்பு தன்மை இருக்கணும். நான் அது என்னுடைய பொண்ணே அந்த மாதிரி செஞ்சுருந்த மன்னிப்பு இல்லை. நான்
அதனால ஷீ இஸ் லைக் மை டாட்டர். அவங்க வந்து பிரசிடெண்ட்டை பிரைம் மினிஸ்டராக இருக்கணும்னு சொன்னதுக்கு அந்த அம்மா அவ்வளோ பூரிப்போட பிரமாத லெட்டர். என்னை வந்து அவ்வளோ புகழ்ந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி ரொம்ப கரடு முரடான ஒரு பாதையை தாண்டி வந்து நீங்கள் குழந்தைகளுக்காக இப்படி வாழ்ந்து உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கீங்க இண்டஸ்ட்ரியில். ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ. உங்களுக்கு விரைவில் நான் சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக லெட்டர் எழுதுனாங்க. ஐ காட் த லெட்டர் வித் மீ. அவங்க சந்திச்சிங்களா? அதுக்கப்புறம் சந்திக்கணும் சொன்னாங்க. சந்திக்கிறதுக்கு காரணம், சந்திக்க போகாததுக்கு காரணம் இல்லை, நீங்கள் இல்லை, உலகத்துக்கே தெரியும். வி வர் நாட் அலவுட் டு மீட் அகெயின் பல காரணங்களுக்காக. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை அப்படி. ஷி வாஸ் டிக்டேட்டட் பை அதர் பீப்புள். எல்லாரோட மனசு கொடுத்து விஷயங்களை பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரத்தை இழந்துட்டாங்க. நாட் பெர்மிட்டட் அட் ஆல். அண்ட் அதை காமிச்சிக்காமல் பெருந்தன்மையாக பிரமாதமாக வாழ்ந்துட்டாங்க கடைசி வரைக்கும் பாவம். பட் ஷி வாஸ் நாட் எ ஹாப்பி பர்சன் இன்சைட். இந்த சூழ்நிலைக்கு நான் அடிமையாயிட்டேங்கிற அந்த ஏக்கம், அந்த இது அவங்க கண்ணிலேயே தெரியும் எனக்கு பார்த்தா. சின்ன வயசில் என் பசங்களோட விளையாடின குழந்தது. சரி, காமராஜர் நாடர் வீட்டு பக்கத்தில் இருந்த திருவள்ளுவர் ரோட்டில். ஸோ மன்னிக்கிற தன்மை மனுஷனுக்கு வேணும். மன்னிக்கலாம், மறக்காமல் இருக்கலாம். சிலதெல்லாம் மனசை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயங்களை மறக்க முடியாது. ஷீஸ் அயர்ன் உமன். அவங்க நினச்சது எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அவங்க என்னென்ன செய்யணும்னு நினச்சாங்களோ செஞ்சுருப்பாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஷி ஹேட் எ கோல்டன் ஹார்ட்டுமா. பார்க்குறதுக்கு அப்படி இருப்பாங்களே தவிர ஒரு டெர்மகன்ட் உமன் மாதிரி. பட்டு பொம்பளைங்களுக்கு நிறைய இது செய்யணுங்கிற ஒரு இது வந்துச்சு. அவங்க திருந்திருக்காங்க நிறைய. இந்த லைஃப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்னாலே, அவங்க பட்ட கஷ்டங்கள்னாலே பெண் உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்ச ஒரு பொம்பளை. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ வாட் யூ ஃபீல் அபவுட் இட். வி லாஸ்ட் எ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஷி வாஸ் குட். எக்ஸசஸ் இருக்கலாம், எந்த சிஎம்க்கு இல்லை, எந்த பிஎம்க்கு இல்லை. எக்ஸசஸ் எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம எல்லாரையும், இல்லையா? தேவையா இதெல்லாம் சொல்கிறோம் இன்றைக்கி. ஸோ தட் இஸ் தேர். இன்னும் ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு அந்தஸ்துன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம், people tend to overact, overreact things and overdo things like this. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுடைய கரியர்ல இருந்து முக்கியமான நடிகர் ஜெமினி. நல்ல கேரக்டர் இருக்கும். ஒரு படம் போதும். பாக்யலட்சுமி நீங்க எடுத்த காவிய தலை. கரெக்ட். ஐ திங்க் ஹி வாஸ் a very educated, polished man. and ஒரு நாளைக்கு கூட செட்டில் மிஸ்பிஹேவ் பண்ணியோ தவறாக நடந்துட்டு நான் பார்த்ததில்லை. காவிய தலைவி ஷூட்டிங் அப்போ எல்லாம் பாலச்சந்தர் ரொம்பவும் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா சிவாஜி சார் போட வேண்டிய கேரக்டர். பட் இட் வாஸ் எ பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர். அப்போ சிவாஜி எங்கேயோ உச்சக்கட்டத்தில் இருக்கார், இமாலயன் இதில் இருக்கார். அதனால் ஜெமினியை போடலாமா ஜானகி அப்படின்னாரு. சார் சரியாக வருமானு, நான் வேலை வாங்குற சும்மா இருங்க அப்படின்னாரு அவர். இல்லை, ஸ்ரீதர் சார் டைரக்ஷனில் சிவாஜி போட்டு எடுக்கலான்னு. பட் ஐ குட் நாட் அஃபோர்ட் தட் பட்ஜெட். நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம், இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்குறது தெரியாது எனக்கு. பிஆர்ஓஸோ வீட்டில் ஒரு அந்த மாதிரி சப்போர்ட்டோ எனக்காக பேசுகிறவங்க. ஏன்னா ஆக்டிங்கும் நானே பண்ணி நானே என்னுடைய ஊதியத்தை கேட்குற அளவுக்கு எனக்கு அந்த முதிர்ச்சி இல்லை எனக்கு. அண்ட் ஐ தாட் இந்த தொழிலுக்கும் பணத்துக்கும் லிங்க் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு அந்த சென்டிமெண்டல் இது ஒன்று இருந்திருக்கு. ஸோ இப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, பாலாஜி படத்தில் நிறைய நடிச்சிருக்கேன். பாலாஜி ஹீரோ ப்ரொடியூசர் இல்லை, அவர் கூட சௌகரமாக எவ்வளோ கொடுக்கலாங்க, நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க சார் என்ன போட்டு அதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நிறைய படம் நடிச்சிருக்கேன் அவங்க படத்தில். அவர் சொல்லுவார், இவ்வளோ கொடுக்கலான்னு நினச்சேன் சார், அது கொஞ்சம் கம்மியாக தெரியுது, கொஞ்சம் எதனா கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியுமான்னா அவர் போட்டுடுவார் அக்ரிமெண்ட். அவ்வளோதான். இன்னொரு 10,000 கூட வரும் அதில். நெவர் ஆஸ்ட் எனிபடி ஃபார் எனிதிங் டில் டுடே. அது தெரியாதனால நிறைய சம்பாத்தியம் இல்லை. பட் இருக்கிறதுல கண்டென்ட்மெண்ட்டோட, திருப்தியோட, பூரண திருப்தியோட என் குழந்தைங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிற அளவுக்கு தான் நமக்கு பணம். எவ்வளோ பணம் தேவை மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு? அது பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ். எங்கள் அப்பா வந்து இங்கிலாண்டில் படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்தில் இருந்தார், கவர்மெண்ட் உத்தியோகத்தில். ஹி வாஸ் தீவிரமாக அவர் ஈடுபட்டது மகாத்மா காந்தி பிரின்சிபல். ஹி வாஸ் ஏ காந்தியன். அந்த கொள்கைகள், அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு நான் ஆந்திர மಹಿಳಾ சபா துர்காபாய் தேஷ்முக் ஸ்கூலில் படித்தேன். ஸோ டிசிப்ளினோட வளர்த்தாங்க.
மனுஷனுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் நினச்சிக்கோங்க, இதுக்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அந்த ஒரு கீதையிலேருந்து அந்த இதுக்கு எதனா பண்ண கூட எதிர்பார்க்காதீங்க யார்கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்தது இந்த படிப்பு அறிவு ஜாஸ்தி இல்லாத என்னுடைய சோலுக்கு ஹெல்ப் பண்ணிச்சது கடைசி வரைக்கும். எம்.ஆர். ராதா வந்து அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு சிங்கமா இருந்த சினிமால உங்களுடைய அனுபவம் எப்படி அவரோட? இந்த 1958 நான் தாமரைக்குளம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நல்ல எடுத்து சம்பந்தம் இவர் கத்து பார்த்து பயந்துட்டு ஏபி நாகராஜன் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த படம் பண்ண சொல்லிட்டு. நான் சொன்னேன் சார் எனக்கு பயமா இருக்கு சார், அப்படி கத்துறாரு அப்படின்னு. ஐயோ அப்படி தங்கமான மனுஷமா, அந்த மாதிரி ட்ரபிள் வராதுன்னு. ஸோ ஒண்டர்ஃபுல் தட் மேன். ஐ திங்க் எ கிரேட் ஹியூமன் நேச்சர் இருக்கிற ஒரு மனுஷன், ஒண்டர்ஃபுல் பர்சனுங்க. அண்ட் எப்போ எங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு மனஸ்தாபமும் இல்லை. ஹி வாஸ் மை குட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. நிறைய உட்காந்து பேசுவோம். நிறைய என் வீட்டில் எதனா ஒரு நடக்கக்கூடாது நடந்த முதல்ல வந்து நிற்கிற ஆள் எம்.ஆர். ராதா. எங்கள் அப்பா 1958 ஏப்ரல் 24 கல்கத்தாவில் இறந்துட்டார். அங்கே பேப்பர் மில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தார். அவருக்கெல்லாம் 64 வயசு இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு. அப்போ அந்த அந்த உடலை இங்கே கொண்டு வரணும். ஏன்னா எங்களை அந்த அந்த லாஸ்ட் தர்ம சம்ஸ்காரம்லாம் கரெக்டாக நடக்கணும். நான் கிளி ரோட்டில் வீட்டில் இருந்தேன். அப்படிலாம் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். தைரியம் சொல்லி எனக்கு என் வீட்டுக்காரர் வந்து டெல்லியில் இருக்கார், ஊர் சுற்ற போயிருக்காரு. இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார், நீங்கள் ஒரு சின்ன சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஒன்று புக் பண்ணி பிடிச்சிட்டு வாங்கன்னு. இல்லை விளையாடுறியா அப்படின்னாரு. விளையாடல, போயிட்டாரு. நம்ம எடுக்கலைன்னா இது டிசெக்ஷன் கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன், எங்கள் அப்பா வந்தாகணும். என்ன ரொம்ப உயிர் எனக்கு அப்பா என்ன. ஸோ அது சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் பாடி வந்தது. அதெல்லாம் முடிகிற வரைக்கும் என் கூட நின்னது எம்.ஆர். ராதா சார். பாடி கொண்டு வந்து ட்ரிப்ளிகனுக்கு அந்த சாங்கியெல்லாம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. எங்களை வந்து வி ஷுட் நாட் கோ டு த சுடுகாட்டுக்கு போகக்கூடாது. அதனால் எங்கள் வீட்டிலே எங்களெல்லாம் ஆறுதல் சொல்லி உட்கார வச்சு அப்படி. எனக்கு என்ன பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் போச்சுன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியான சப்போர்ட் கொடுக்க தெரியலையோ, இல்லை அவங்கவுங்க வேலையில் அவங்க பிஸியாக இருக்காங்களோ தெரியல. பெரியவங்க யாரும் கிடையாது வீட்டில். ஸோ அந்த பேலன்சிங் இதில் கொஞ்சம் அப்பப்போ தடுமாறி இருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு இருக்கலாம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், சமாளிச்சுட்டேன். ஆனால் ஒன்று பாசிட்டிவ் திங்கிங் ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு, அவ்வளோதான். எல்லாருக்கும் இந்த அன்பு காதல் வசப்படுறவங்களுக்கு வந்து டெஃபரெண்டா வந்து வயசே ஆகாது அப்படின்னு ஒரு பத்திரிகை பற்றி நீங்க சொல்லியிருந்தேன், நான் பார்த்தேன். நீங்களும் வந்து உங்களுடைய 15 வயசுலயே ஒரு இடம் காதல் வசப்பட்டீங்க. டிராமண்டியில ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த காதல் நிறைவேறல. அது வந்து ஒரு காஃப் லவ் தான், ஒரு பிளாட்டானிக் லவ் மாதிரி. மீட் பண்ணுறது, இந்த ட்ராமில் போகிறது, ட்ராம் கார் நிறைய ஓடும் சென்னையில். போ எப்படி இது தெரியும், நான் படிச்சேன். என்னன்னா அவர் வந்து மல்லிகைப்பூ வச்சதை கூட உங்களால வந்து இது மிக அதிகமான செயலா தெரிஞ்சுருந்தீங்க. அந்த அளவுக்கு உங்க பழக்கம் வந்து நாகரிகமா அந்த காலகட்டத்தில் இருந்து. ரொம்ப பயம், ஆம்பளை தொடக்கூடாதுங்கிற லெவலில் தான் வளர்த்தாங்க எங்களை. ஆச்சாரம் அனுஷ்டானம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களும் பிராமின்ஸ் தான், சாரஸ்வத் பிராமின்ஸ் இருந்தால் கூட மாதவ பிராமிலியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து முக்கியமாக காரணம் வருது. டெஃபினெட்லி. பிகாஸ் அவர் ஒன்றும் சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்தவர் இல்லை. உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாவனுடைய ஃபேமிலியிலேருந்து பட்ஸ் அவங்க. நாங்கள் வந்து மாத்வாஸ். அதனால் சாரஸ்வத் பிராமின்ஸ் அவங்கெல்லாம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டிலே இப்போ பட்டேல்ஸ் எல்லாம் மாட்டு பொண்ணாக வந்திருக்காங்க. என் பேரனுக்கெல்லாம் வேறு கம்பெனி இதுலேருந்து வந்திருக்காங்க. காலம் மாதிரி போயிடுச்சுங்க. நான் பார்த்த அந்த உலகமே இல்லையே இப்போது. பட் ஐ ஹாவ் டு அட்ஜஸ்ட் மை செல்ஃப் அண்ட் கோ வித் இட். 1947 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி கல்யாணம் செய்யணும். அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா? இல்லை இல்லை இல்லை, அது நிறுத்திடலாமான்னு இல்லை. அது தெரிவித்தா யாரன்னா வந்து இது தப்புன்னு சொல்லுவாங்களோ நிறுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. அப்பா அம்மாவை எதிர்க்கிற தைரியமே கிடையாது அப்போ அந்த காலத்தில். எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது ஆக்சுவலாக. எங்கள் அண்ணா எங்கள் அம்மா அவங்க எல்லாம் எடுத்த முடிவு தான் இது. அந்த ஃபேமிலியில் வேண்டாம், இந்த கன்னடக்காரங்க என்ன எங்கள் ஊருக்கு கீருக்கோ இல்லை பெங்களூரோ கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்கிற இது என்ன இருந்ததோ தெரில. நான் நிறுத்தணுங்கிற இதுக்கு வரல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் படித்த ஸ்கூல்லேருந்து வந்தவங்கெல்லாம் இப்படி இவ்வளோ மனசு கஷ்டம் வச்சுக்கிட்டு இப்படி ஒத்துக்கிறேன்னு, எனக்கு எதுக்குற சக்தி கிடையாது, தைரியம் கிடையாது அப்படின்னு. பரவாயில்ல, அதனால் என்ன இப்போ ஒரு வேளை அப்படி சந்தோஷமாக ஒரு கல்யாணம் நடந்து என் இஷ்டப்படி நான் போயிட்டுருந்தேன்.
எல்லாருக்கும் நான் எங்கே போயிருப்பேன், நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்க முடியாது. இன்னொரு 6-7 குழந்தைய பெற்றுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கோம். ஒரு அற்புதமான நடிகை இந்த சினிமாவுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த நிகழ்வு நடைபெற்று. நீங்க சொல்றீங்க அற்புதம். என்ன பத்தினா ஒரு நாளைக்கு கூட அப்படி நினைச்சு ஏதோ கொடுத்த வயசு நல்லபடியாக ஆக்ட் பண்ணணும், நல்ல விமர்சனம் வந்து பத்திரிகையில் படிப்பேன். இப்போ இல்லை, முந்தி அது கூட தெரியாதம்மா. சுதந்திராங்கிற மேகசினில் எப்படி எழுதியிருந்தாங்க சவுகார் படத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கீங்க, என்னை பற்றி பேசியிருக்கீங்க எல்லா இடத்துலையும். அது பெரிய சந்தோஷமான விஷயங்க. ஒரு யாரோங்கிற மாதிரி சம்படிங்கிற நோபடிங்கிற மாதிரி போகாம சம்படி டுடே. முதல்ல நீங்க பாலச்சந்தரோட இணைஞ்சு நடிச்ச நாடகம் மெழுகுவர்த்தி. அதுக்கான அவர் நல்லா திட்டுவாங்களாரு அது இப்போ ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் கூட சிவாஜி கூட நடிச்சிட்டு இருக்கு, அங்கே போய் நாடகத்தில் நடிப்பேன்னு கேட்பியா. அப்புறம் டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு சைக்கிளில் வந்தார் கிரிரோடு வீட்டுக்கு. ஒத்துக்கிட்டாங்களா, நல்லா நல்ல நல்ல கொடுத்து வந்தாங்களா ஒன்று ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சா பாலச்சந்தர் சாருக்கு. நிச்சயமாவா ரிஹர்சலுக்கெல்லாம் வருவாங்களா, 10 நாள் ரிஹர்சல் பண்ணணுமே, இந்த நாடகம் வாங்கினா என்னன்னு தெரியாது அந்த அம்மாவுக்கு அப்படின்னு. இல்லை சார், ஷூட்டிங் தினம் 5 மணிக்கு முடிச்சுட்டு சாயந்தரம் 5லேருந்து 10 மணி வரைக்கும் ரிஹர்சலுக்கு வரேன்னாங்க. காரை போட்டு ரிஹர்சல் போவேன் நான். போய் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த நாடகத்துக்கு எம்ஜிஆர் ப்ரிசைட் பண்ணார். எல்லாருமே ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். மேஜர் ஆக்ட் பண்ணார் அதில். அந்த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸை வச்சு காதலன்னா வர வேண்டியவொன்னே வேறு மாதிரியாக சொல்லுவாங்க. ஸோ அது நாடகங்கிறதுங்க இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா சினிமாவோட ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். எதிர்க்க வீக்கன். அதுக்கப்புறம் நீர்க்குமிழி எல்லாம் சேர்த்து ஒரு 350 ஷோ போட்டிருக்கேன், எல்லா 3 நாடகம் சேர்த்து. பட் அந்த த்ரில் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம் உடனே நம்ம என்கேஷ் ஆகுது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவும் அந்த எதிர்நீச்சல் இதில் நாகேஷ் சார் அடிக்கடி சினிமாவை பற்றி பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிசீவ் பண்ணாங்க. நிற்கணும் நான், ஏன்னா அத்தனை கிளாப்ஸ் வரும். ஏவிஎம் சரவணன் சாரே நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்காரு அந்த நாடகத்தை. இந்த படத்தில் வரும்போது ஒரு சுசீலாமா பாண்ட அந்த அடுத்தாத்த முச்சத்தை பார்த்தேல எவ்வளோ ஃபேமஸுங்க. இந்த பசங்க எல்லாம் சின்ன ஸ்கூலில் நாடகம் போடும்போது இட்டு மாமா பட்டு மாமி, அதுதான் அப்போ அந்த காலத்தில். என்னுடைய அதிர்ஷ்டம் என்னென்னா எனக்கு அமைஞ்ச ரோல்ஸ் அப்படி அமைஞ்சது. நானும் எனக்கு பிடிக்காத ரோல்ஸ் படத்துக்காக பண்ணலை, ஒத்துக்கலை. வேண்டாங்க நான் பண்ண சரியாகாது, உங்களுக்கு தான் நஷ்டம், உங்கள் படம் சரியாக வராது. பட் பெரிய திருப்பமான தெலுங்குல இன்னொன்று என்னென்னா ஆட்சி பண்ண ரோல், மனோரமா பண்ண ரோல். ஏவிஎம்ல சரவணன் சார் வந்து என்ன மின்சாரம் போட்டார். கொலப்பொடி பாரதிராவ் சார் சமீபத்தில் அவரு காலமாயிட்டார். அதுக்கு நான் ஐயோ நான் மனோரமா பண்ண ரோல் நான் பண்ண சரியாக இங்கிலீஷ் பேசுறதுனாலேயே சில படங்கள் போயிடுத்து. எனக்கு பட்சராஜா என்னை புக் பண்ணுறதா இருந்தது ஒரு படத்தில். லைனா செட்டியார் கேட்டாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி, எங்கப்பா அந்த அம்மா ஒரே இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாங்க, நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு பிக்சர் கொடுக்கல எனக்கு பட்சராஜாவில். அப்படி நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசி கொஞ்சம் நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் ரோல்ஸ் பண்ணுற நேரத்தில் அதுவும் உயர்ந்த மனிதன் அண்ணன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வேணாம் சரவணன் சார், என்ன ஸ்கை வில் பி த லிமிட், உங்களால் செய்ய முடியலன்னா யாரும் செய்ய முடியாதுன்னு எவ்வளோ தைரியம் வச்சுருக்காங்க சார் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மேலே. ஸோ அந்த படம் 175 நாள் போச்சு. இன்றைக்கும் ஐ டுக் ஏ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக இருக்கலாம், நந்தி அவார்ட் ஃப்ரம் என்டி ராமராவ். அவர் சிஎம்மாக இருக்கும்போது எத்தனை சிஎம்ஸோடு நான் ஆக்ட் பண்ணிட்டேன் இல்லைங்க. எம்ஜிஆர், என்டி ராமர், ஜெயலலிதா. பட் ஐ ஒர்க் ஜூரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்திரபாபு நாயுடு கிட்டே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லாம் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் டு சினிமா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் அப்பப்போ இப்போ நினைக்கிறேன், 70 வருஷம் கழித்து நான் இருக்க வேண்டிய பொசிஷனில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த கெமிஸ்ட்ரி தெரியல சினிமாவை பற்றி. அதுக்கு கொஞ்சம் பெரிய விளம்பரம் தேவை, கொஞ்சம் அடாவடி பண்ணணும், சவுண்டு பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறவங்கள பூஸ்ட் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி யாரும் ஹெல்ப் இல்லை, நான் ஒன்றும் பண்ணலை. எனக்கு நியாயமாக எனக்கு வர வேண்டியது வந்தது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் எல்லாருக்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன் அப்படிங்கிறது வரும்போது. இந்த படத்தில் கூட சூரஜ் கேட்கும்போது இந்த ரோலுக்கு நான் பாம்பே ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போனால் அங்கே நான் பாம்பேயில் மீட் பண்ணி புக் பண்ணாங்க இந்த தம்பி படத்துக்கு. வித்தியாசமாக இருக்குது சார், நான் பண்ணலை, அதுவும் கால் காய் வழங்காமல் உட்காந்து டைலாகே வசனம் இல்லாமல் ஒரு கேரக்டர் பண்ணணும்னா கொஞ்சம் பயமாக இருக்கேன். இல்லை கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நீங்கள் தான் செய்யணும், அந்த ஒரு ஸ்டேச்சர் வேணும். கார்த்தி சாரோட வரும்போது அந்த ஸ்டேச்சர் கம்பீரம் இருக்கணும், அந்த
அந்த வீல் சேரை நானே ஆப்ரேட் பண்ணிட்டு வரணும், அது பேட்டரி ஆப்ரேட்டட். இது கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணேன். பட் திருஷ்யம் பார்த்ததுக்கப்புறம் ஜீத்து ஜோசப் சார் படத்தில் இன்னைக்கான ஒரு ஆக்ட் பண்ணலான்னு இப்படி வந்துச்சது. பட் எந்த அளவுக்கு நான் என் கேரக்டரை பற்றி திருப்தி அடைஞ்சனோ நான் இப்போ சொல்ல முடியாது. பிகாஸ் நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது மாறுபட்ட கதாபாத்திரமாக இருக்குது. பட் அந்த சின்னதுக்கு கூட பேர் வந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்றுங்க, அந்த படத்தை பார்த்து எனக்கு ரிவ்யூ சொல்கிறாங்க. என்னுடைய பொண்ணு பேத்தி 16 வயசு அவளுக்கு, வைஷ்ணவி பொண்ணு. ஜானு, உனக்கும் கார்த்தி சாருக்கு தானே சீனு, பாட்டிக்கும் அவருக்கு, நீங்கள் 2 பேர் தான் டிராஃபிக் ராமசாமியா நீ ரொம்ப பேசுனேன்னா இந்த சேருக்கு ஆயுசு முடிஞ்சிடும், தூக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சொல்கிறது லாஸ்ட்டில் அவங்க அப்படி காரில் தம்பியை கூட்டிகிட்டு ஜோதிகா மேடம் வீட்டுக்கு இவங்கள்ட்ட வரும்போது அவள் கதை எப்படி இமேஜின் பண்ணுறாங்க. அப்போ கூட நீ பலகையில் ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன், இப்போ என்ன பாட்டு எழுதியிருக்க அப்படின்னா வருக வருக அப்படின்னு காமிச்சிட்டு அவன் சிரித்ததுக்கப்புறம் திருப்பினாக்கா சுபம் அப்படின்னு வரணும், உன்னை காமிக்கலையே எண்டில் அப்படின்னு எனக்கு கிரிட்டிசிசம் வந்தது. சரி, அவங்க ஷார்ப்பாக இருக்காங்க, எந்த அளவுக்கு நுணுக்கமாக படத்தை பார்க்குறாங்க பாருங்கள். அசந்து போயிட்டேன். மேகனா அவன் பேர், ஷீஸ் ஓவர் 16. என்ன போயிட்ரி எழுதுறா, என்ன கதை எழுதுறா, எல்லாத்துலேயும் கோல்டு மெடல் வாங்குறா ஸ்கூலில். 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பா. ஷீ சிங்ஸ் இன் 5 லாங்குவேஜஸ் இந்த பொண்ணு. நான் சொன்னேன், வைஷு இதை விட உனக்கு என்ன வேணும், இந்த மாதிரி ஒரு பெரிய பாப்பா எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கு. சச் எ டார்லிங் ஷீஸ். சாய் அதித்தியின் பேர். இப்போ வந்து என்னுடைய பையனுக்கு ஒரே ஒரு பிள்ளை, என்னுடைய 2வது பொண்ணு சச்சி, யூஎஸில் இருக்காங்க. இவங்க எல்லாம் 40-50 வருஷமாக அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது அவளுக்கு வந்து 2 அவளுடைய சன்னு வந்து சைக்காட்ரிஸ்ட். என்னோட 2வது பொண்ணு பையன் என் பேரை, அவன் ஒய்ஃபும் சைக்காட்ரிஸ்ட், சைல்ட் சைக்காட்ரி. இவர் பெரிய எம்டியாக இருக்கார். அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைங்க 2 பேரும். இன்னும் 12ஆம் தேதி என் பர்த்டே எனக்கு டிசம்பர் 12. அங்கேருந்து லைவாக பாடி ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாடி எனக்கு அனுப்பிச்சாங்க ஐபேடில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பூரண திருப்தி ஃபேமிலினால தான் எனக்கு. மேபி எனக்கு நான் ஒரு நடிகை, எனக்கு இப்படி ஒரு அந்தஸ்து இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு டவுட்டே கொஞ்சம். தே நோ மீ ஆஸ் எ மதர், ஒரு தாய்ங்கிற முறையில் தெரியும். நல்ல சமையல் ஏதோ உங்க கேரியர்ல வந்து மறக்க முடியாத படத்துல வந்து இருபொழுது ஒரு முக்கியமான படம். அந்த படமும் சரி, பாலச்சந்திரோட அனுபவம். ஏன்னா பாலச்சந்திர பத்தி நீங்க அவருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதும்போது அவரை மாஸ்டர் அப்படின்ட்டு. இஸ் எ கிரேட் திங்கர். இப்போது செட்டில் வந்து நாங்கள் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக பிஃபோர் த டேக் வந்து ஜானகி இப்படி பண்ணால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவார். காவிய தலைவர் எடுக்கும்போது நான் ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணால் திங்க் பண்ணி நல்லா இருக்கு சொல்லுங்க. அப்படி எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்த அண்ட் சச் எ வண்டர்ஃபுல் பர்சன். எல்லாரும் அழுகிட்ட முண்டான் திட்டுவாராம். என்ன ஒரு நாளைக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னதா எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கௌரவமாக, அப்படி ஒரு அன்போட என்ன ஒரு பெரிய ஒரு நடிகை மாதிரி ட்ரீட் பண்ணார். நாடகத்தில் நான் பைசா கூட வாங்காமல் நடிச்சிருக்கேன் அந்த 350 ஷோ. சத்தியமா, கடவுள் சத்தியமா, என்னுடைய தொழில் சத்தியமா எடுக்கலை. அந்த துணிமணி, என்னுடைய செலவு, என் கார் பெட்ரோலு, என்னுடைய அசிஸ்டண்ட் எல்லாம் இந்த மணிசார் புடவைகள் நல்லில தான் வாங்குவேன். புடவையெல்லாம் ஒன்றுத்துக்கு கூட அவங்க கிட்ட ஒரு பைசா நான் ராகினி டெக்கரேஷன்ஸ்லையும் தொடலை. நீங்க அப்படிதான் கொடுத்துருது. ப்ரொடியூசர்கிட்ட பேட்டா வாங்குறது கிடையாது, கார் பேட்டா கிடையாது, சாப்பாடு கிடையாது. வீட்டுல இருந்து அடிக்கடி நீங்க சமைச்சு போனீங்களே தவிர அங்க சாப்பிட மாட்டீங்க. மற்றவங்க சாப்பிடும்போது நமக்கு இருக்கிற அந்த திருப்தி இருக்கே, நம்மளே நிறைய உட்காந்து சாப்பிட்டா வராது. அதெல்லாம் ஆயிட்டு போன போது உங்களுக்கு வந்து சாதம் வடிச்சு சட்னி மட்டும் தான் பண்ண தெரியும். அது கூட தெரியாது. கத்திரிக்காய் பொரியல்ல வெந்தயம் போட்டுடுவேன். பாவம் எப்படி இருக்குன்னு கேட்பேன் என் வீட்டுக்காரர். விஜயவாடால தான் முதல் கொடுத்து இப்படி ஒரு சமையல் கலையை கத்துக்கிட்டீங்க. எங்க அம்மா ட்ரைனிங் உன்னால முடிஞ்ச நீயே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, நல்ல சாப்பாடு எனக்கு இஷ்டம். அப்படி இருக்கும்போது எவனோ சமைச்சதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட நானே ஒழுங்கா கற்றுக்கிட்ட பெட்டர் இல்லை. ஆரோக்கியமானது, நல்ல ஹெல்த்தியானது, பேலன்ஸ்ட் ஃபுட். இல்லைன்னா இத்தனை வருஷமா 60 கிலோவில் அப்படியே நிற்கிது என்னுடைய வெயிட். நடுவில் எங்கன்னா 1 or 2 கிலோஸ் கூட வந்துச்சுன்னா உடனே அது சாப்பாட்டில் தான் சரி பண்ணிப்பேன். யுவர் இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மூஞ்சில் பூசிக்கிறது அதெல்லாம் இல்லை. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னா மேக்கப் நிறைய போட்டால் ஒத்துக்கலை, எனக்கு நல்லா இல்லை, பார்க்கறதுக்கு சரியில்லை, நானாவே தெரியல. இப்போ எல்லாரும் விக்கு வைங்க அது இதுங்கிறாங்க.
இல்லை இந்த மாதிரி எதனா கேரக்டர்ஸ் இந்த பண்ணுறீங்க அது தலையில் வச்ச உடனே செயற்கையாக இருக்கு நடிப்பு வர மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறேன். பட் I don't have the position where I should have been, especially in the Telugu industry. அவங்க வந்து தமிழில் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நடிச்ச நடிகர்ல ஒரு மறக்க முடியாத ஜீனியஸ் நாகேஷ். நாகேஷ் மாதிரி ஒரு டான்ஸரோ, நாகேஷ் மாதிரி ஒரு உணர்ச்சிகரமாக நடித்து அழ வச்சுட்டு சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் அந்த அந்த ரேஞ்சில் யாருமே இல்லை. அஃப்கோர்ஸ் ஐ லைக் சந்திரபாபுஸ் பெர்ஃபார்மன்ஸ், பாலையாஸ் பெர்ஃபார்மன்ஸ். நிறைய பேர் இருந்திருக்கார். தங்கவேலு சார், டனால் தங்கவேலு கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான் கண்ட சர்க்கம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் நாகேஷ் ரேஞ்சு டச் பண்ணுறதுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு யாருமே இல்லை. கடைசியில் எனக்கு என்ன வருத்தம்னா அவருடைய லைஃப்பை அவரே கொஞ்சம் பாழாக்கிக்கிட்டு போனது மட்டும் இல்லை, எந்த விதமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ மற்ற இடத்துலேருந்து அவருக்கு அங்கீகாரம் ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல் போனது என்னை இப்போவும் உறுத்திக்கிட்டே இருக்கு அந்த விஷயம். பட் நோபடி டு பீட் நாகேஷ். அப்படி ஒரு ஆக்டர், கிரேட் ஆக்டர். கலைஞரை பற்றி சொல்லணும்னா அவர் இருந்த காலத்தில் நம்மள இருக்கிறது நம்மள பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு லிட்ரரி வேல்யூஸ் இருக்கிற மனுஷன். இந்த கலைத்துறைக்கு செஞ்ச சேவை, அவருடைய எழுத்துக்கள் மனுஷனை மாற்றின ஒரு விதம், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க தான். கலைஞர் காலத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்தோங்கிறதே ஒரு பெரிய பெரிய விஷயம். அது என்னுடைய ரிகக்னிஷன் இல்லை, பாராட்டு மட்டும் இல்லை, அது கௌரவிக்கப்பட்டதில்லை. பெரும்பாலான என்னுடைய கெரியரில் எனக்கு வந்த கௌரவம் இல்லை கலைஞர் பீரியடில் தான். கலைமாமணி ஆகட்டும், இருகோடிகள் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆகட்டும், உயர்ந்த மனிதன் ஆகட்டும், எதிர்நீச்சல் ஆகட்டும், நிறைய அவார்ட்ஸ், எம்ஜிஆர் அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்தது இது விஷயத்தில். சிவாஜி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கூட எனக்கு அந்த காலத்தில் கொடுத்தது. பட் எனக்கு யாருக்கு என்ன செய்ய முடியல, இன்னும் சம்பாதிச்சிருந்தா நான் நல்லதெல்லாம் பண்ணியிருக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த கை பண்ணுறது இந்த கைக்கு தெரியாமல் இருக்கணும், அப்படி சிலது பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் என்னை வந்து ஞாபகப்படுத்தி நீங்கள் கொடுத்த காசுக்கு தான் நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், டாக்டர் படிச்சிருக்கேன், ஐஏஎஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது. பட் அதை வந்து விளம்பரத்துக்காக நான் செஞ்சதில்லை. எனக்கு என்னால் என்ன முடியுமோ, நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முன் வரல, எனக்கு தெரியல. அதுதான் இவ்வளோ வருது போதுமே, ஃபேமிலிக்கெல்லாம் படிக்கிறதுக்கு காசு கொடுத்துட்றேன், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதோட ஒரு திருப்தியை தவிர பெருசாக எதிர்பார்க்கல. பட் நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எதானே என்னால் முடிஞ்சது இன்னும் செய்யணும்னு சொன்னால் எனக்கு தைரியம் கொடுத்தது என்னுடைய சத்யசாய் பாபா தான். அந்த ஆன்மீகம் வளர்கிறதுக்கு கூட பொருளாதாரம் தேவை லைஃப்பில். ஆன்மீகம் மட்டும் மனசில் இருந்த போதாது, நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு பணம் வேணும். அந்தளவுக்கு வரலைன்னா கூட என்னால் சிறுக இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு, இந்த பிரெயிலில் பிடிக்கிறவங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது. என்னுடைய பர்த்டே இது வரைக்கும் ஆச்சு, நான் ஒரு புது புடவை கட்ட மாட்டேன், செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஹாப்பி பர்த்டேன்னு ஃபோன் பண்ண தேங்க்யூ சொல்கிறதோட சரி, ஃபோனில் வீட்லேயே நான் எல்லாருக்கும் சமையல் பண்ணி சாப்பாடு இல்லாதவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது. இந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் முடிஞ்சு போச்சுங்க. மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் போகிற வரைக்கும் பர்த்டே வரத்தான் செய்ய, நம்ம என்ன பெரிய பானா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதில்லை. பட் பாபா எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று, இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியல, நான் நிறைய செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீ உனக்கு 4 அணா வந்தால் 2 அணா தானம் பண்ணு. அந்த 2 அணாவில் நீ எப்படி திருப்தியாக ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காம இப்படி கையேந்து நிற்காமல் வாழ முடியுமோ வாழு. அப்படி நான் வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் நான் இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. என்னுடைய கடைசி நாள் வரைக்கும் அப்படி தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த பகவானுடைய இஷ்டம், அது எப்படி நடக்குமோ தெரியாது. நிறைய கிரேட் பீப்புளோடு நான் இருக்கிறதுக்கு இந்த நூற்றாண்டில் நான் சொல்லிக்கொடுறேன்னா, மகாத்மா காந்திக்கு ஒரு 3 நாள் சேவை செஞ்சேன் நான் ஹிந்தி பிரச்சார சபாவில். 1946-45 ஐ மெட் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பாபு ராஜேந்திர பிரசாத், சரஸ்வதி ராமசுவாமி அண்ட் ராதாகிருஷ்ணன் எல்லாரையும் மீட் பண்ணேன். அவங்க எல்லாரும் என்னை புகழ்ந்த நாட்கள் உண்டு. அந்த ஒரு பெரிய இன்பத்தோடு தான் என்னுடைய லைஃப் முடியணுமே தவிர பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்போம் இல்லைங்க. நீ ஒரு சீரியஸ் ஆக்ட்ரஸ், அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் எதிர்நீச்சல், பாமாவதி, காமெடி எப்படி பிடிச்சு வளர்ந்தீங்க? அது எப்படியும் அந்த கேரக்டர் புரிஞ்சுட்டு பண்ணுறது தான். அது தைரியம் கொடுத்து
எனக்கு அந்த வேஷம் கொடுத்தவங்கள நீங்கள் பாராட்ட மாட்டீங்களா? டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கமெடியன். அது வந்து நான் நல்லா பர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனி திங் இப்போ சொல்கிறாங்க இப்போ பப்ளிக்கில் போய் பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே மைக்கு பிடிச்சா விடாமல் அப்படி பேசக்கூடாது. மேக்ஸிமம் யூ கேன் ஸ்பீக் ஃபார் 2 minutes. அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். பேசக்கூடாது 2 நிமிஷத்துக்கு மேலே. சும்மா வளன்னு மைக்கு கையில் வந்ததுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற கதையெல்லாம் சொல்லி சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு அதெல்லாம் நான் கொஞ்சம் நிறைய புஸ்தகங்கள் படிப்பேன். அந்த காலத்தில் நான் நிறைய இங்கிலீஷ் பிக்சர்ஸ் பார்ப்பேன். அந்த இங்கிலீஷ் ஆக்ட்ரஸ்னுடைய டைமிங், அவங்க டிசிப்ளின், அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ், கை கூட அனாவசியமாக இப்படிங்கிறாங்க இன்டர்வியூஸில் எல்லாம். தட் இஸ் நாட் ரைட். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே கை அசைவு வேணுமோ அங்கே தான் கை எடுக்கணும். இதெல்லாம் நான் இந்த வெஸ்டர்ன் பிக்சர்ஸ்லேருந்து நோட் பண்ணேன். கோர்ட் சீன்ஸ் ஆகட்டும், லவ் சீன்ஸ் ஆகட்டும், இந்த பார்வை லவ் சீன்ஸ் எல்லாம் நாங்கள் தொடாமல் ஆக்ட் பண்ணுவோம். நாகேஸ்வரராவ், ராமராவ், சிவாஜி கணேசன், எம்ஜிஆரோடெல்லாம் ஒரு பார்வையிலேயே we can convey things. அது அந்த மாதிரி ஒரு இது. இப்போ என்ன இந்த ரிவ்யூஸில் கூட she engages with her expressions. அந்த காதல் ஏற்படுத்தின தாக்கத்தை உங்க கட்டி அணைக்கிற காதல் ஏற்படுத்தல. இப்போ மலையில் உருண்டு பிறண்டு கட்டி பிடிச்சி ஒரு மரத்துக்கு பின்னாலே சுற்றிட்டு இருக்கிற அது காதல் ஆகாது. இட் இஸ் எக்ஸிபிஷனிசம். யூ ஆர் நாட் ஏபிள் டு கன்வே சம்திங் விஷுவலாக. இப்போ 100-150 பேர் பின்னால் டான்ஸ் ஆடுறாங்க 2 பேர் லவ் பண்ணிக்கிறதுக்கு. தேவையா? லவ்னா லவ். ஒரு இன்டிமேட் சீன் எடுக்க தெரியாமல். டுடே வாட் ஐ எம் மிஸ்ஸிங் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட் ஒர்க். இன் பேப்பர் ஒர்க் இஸ் நாட் தேர். ஏதோ கதை பண்ணுறாங்க, இவங்கள போட்டால் ஆகணும். கோ ஹோம், யூ ஹேவ் டு டேக் ஹோம் சம்திங் வித் யூர் கண்டென்ட் இருக்கணும். அது மிஸ் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங் ஐ நோட்டீஸ், கேரக்டர் ஆக்ட்ரஸஸ்க்கு வேலை இல்லாமல் போச்சு. முன்னெல்லாம் ஒரு குடும்பம், பாட்டி, அம்மா, அண்ணி, அண்ணா, படிக்காத போயிட்ட பாருங்களேன். ஒரு கேரக்டராவது எங்கே நான் தப்பாக போச்சா? அதில் ஃபினிஷ் இருக்கும், கிராண்ட் ஃபினாலே இருக்கும். அதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லையே. இப்போ எதுவோ நான் கூட நின்று அந்த ஷார்ட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும். அதில் பெரும்பாலும் நிறைய இப்போ பிக்சர்ஸ் நான் வந்தால் கூட நான் பண்ணுறதில்ல. உங்களை மாதிரி ஆளுங்க எழுத முடியும். நீங்கள்லாம் இங்கே என்ன போயிடுவீங்க, பாம்பேல இந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவீங்க. நீங்க நடிச்ச நகைச்சுவை படங்கள்ல ரஜினியோட நடிச்ச தில்லுமுல்லி வந்து மறக்க முடியாது. ரஜினி வீட்டில் அவங்க டாக்டர்ஸே சொல்றாங்க, உங்க அப்பாவுடைய ஃபேவரட் படம் எதுனாக்கா தில்லுமுல்லுங்கிறாங்க. எங்க வீட்டில் எல்லாம் போட்டு எத்தனை வாட்டி போட்டாலும் சலிக்கலை. பட் பியூட்டிஃபுல் டைலாக்ஸ் விசு சார்னு கூட. ஹி இஸ் எ வண்டர்ஃபுல் பர்சன், ஐ டெல் யூ. அண்ட் அவருக்கு எனக்கு ஒன்று இருக்கு, ஒற்றுமை ஒரே விஷயத்தில். நாட் ஸ்டேட்டஸ், அது ஸ்டார் வேல்யூ, அது சினிமா பற்றி பேசுகிறேன். எங்கள் 2 பேருக்கும் நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாது. அது அவர் ஒத்துக்கிறாரு இல்லையோ ரஜினி எனக்கு தெரியாது. பட் 2 பேருக்கும் ரியல் லைஃப்பில் வி ஆர் நாட் ஆக்டர்ஸ். வி கேன் கேமரா முன்னாடி போனால் வி ஆர் ஆக்டர்ஸ், வி கேன் டூ சம்திங். என்னுடைய லெவலில் என்னுடைய அந்தஸ்துக்கு நான் என்ன பண்ண முடிவு பண்ணுறேன். சூப்பர் ஸ்டார், வேர்ல்ட் நோன் ஆக்டர் டுடே. கடவுள் பக்தி உண்டு, ஆன்மீகம் உண்டு. நிறைய பிக்சர்ஸ் ஃபெயில்யூர் ஆனால் கூட ஐ பிலீவ் ஹி டேக்ஸ் கேர் ஆஃப். அந்த நினச்ச அளவுக்கு வருமானம் இல்லைன்னா, அது கலெக்ட் பண்ணலைன்னா அவர் அது சரி பண்ண காம்பன்சேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிற ஒரு நல்ல மனிதன். அவர் ஏதோ பொலிட்டிக்ஸ்க்கு வர்றத கேள்விப்பட்டேன். நிஜமாவா? நாங்கள் 2 பேரும் டிசம்பர் 12 தான். முந்தையெல்லாம் நிறைய விஷ் பண்ணிக்கோம். மம்முட்டி சார் ஒரு படத்தில் ஒன்று ஆக்ட் பண்ணேன், சூரிய மானசம், மலையாளம் படம். மம்முட்டி சாரே ஃபோன் பண்ணி அந்த ரோல் பண்ண சொன்னார். அப்போது எனக்கு தெரியாமல் 60வது பிறந்த நாள் பிரமாதமாக கூனூரில் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் பேக்கப் பண்ணார், கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு காரில். என்ன பார்த்தாக்கா கிராண்ட் செலிப்ரேஷன் வித் ப்ரெஸ் பீப்புள் அண்ட் ஆல். அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு வந்தது ஹாப்பி பர்த்டே சொல்கிறதுக்கு ரஜினி சார். அதுக்கப்புறம் அவர் பிஸி ஆகிட்டார். ஸோ நான் நம்ம பத்திரிகையாளங்க மூலியமாக தான் என்னுடைய மெசேஜஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பிகாஸ் எடுக்காமல் இருக்கும்போது நம்ம ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஃபோன் எடுக்கலையே. முன்னெல்லாம் விஷ் பண்ணிக்கோம் 2 பேர். இப்போ இல்லை, கொஞ்ச நாள். எல்லாரும் பயந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஐயோ அந்த அம்மா கூட நடிக்க போயிட்டீங்களா தங்கச்சி வேஷத்துக்கு, சரியான பாடுபடுத்திடுவாங்க அப்படின்னாங்க. செட்டில் அந்த மாதிரி பண்ண முடியல. பட் ஷார்ட்டில் அவங்க ஓவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப பதஷ்டமாக பேசிட்டு பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். என்னக்கா இப்போ என்ன நடந்தது, ஏன்க்கா இப்படி பேசுகிறீங்கன்னு அவ்வளோ கீழே இறங்கி நான் பேசுகிறேன் டைலாக். அப்புறம் கண்ணீர் நிறைய தண்ணி இது கிளிசரின் போட்டு ஆக்ட் பண்ணும்போது வேணும்னே நடுவில் கட் நடுவாங்க ஷார்ட்டு. 13 டேக்கு கண் என்ன இருக்கும். கிருஷ்ண பஞ்சு சார் பார்த்துட்டு,
சௌகரியமாக வேணாம் பிரேக் பண்ணலாமா, கண்ணில் செவுந்து போய் கிடக்குது. இல்லை சார், நம்ம எத்தனை டேக் எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும், பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு 13 டேக் பண்ணலாம். நல்லா என்னுடைய எக்ஸ்ப்ரெஷனோ என்னுடைய சின்ன டைலாக் நல்லா வருதுன்னு சொன்னால் கட்டுவாங்க. அது வேணும்ட்டு பண்ணாங்கன்னு நான் இப்போ சொல்ல முடியாது. மேபி அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ என்னமோ எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் பண்ணி ஆக்ட் பண்ணோம். பட்டு யார்கிட்டையாவது ரொம்ப அன்பாக பேசி ஒரு கான்வர்சேஷனுக்கு இறங்குனாங்கன்னா அது என்னோட தான். சண்டை வந்ததே இல்லை. இந்த மாதிரி செட்டில் சின்ன சின்ன கொடுமைகள் இருந்திருக்கு. பட்டு நிறைய செலக்ட் ஆஃப் ரோடு இந்த பெரிய வீடாக இருக்கும்போது வந்தாங்க, புடவையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க நிறைய 2-3 படத்தில் ஆக்ட் பண்ணிட்டேன். அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வீடியோ எடுத்தாங்க. அதில் நான் கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்து பண்ணியிருந்தேன். அப்போ அவங்கக்கிட்ட போகும்போது நானும் வெறும் கையோட போகக்கூடாது. அந்த அம்மா அவ்வளோ அன்பாக எனக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது. இன்னும் வச்சுருக்கேன் அந்த புடவை. 3 கலர் இருக்கும். அந்த கங்கா யமுனா சரஸ்வதி மாதிரி 3 கலர் அந்த புடவையில், பட்டு புடவை. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்துகிட்டு போய் கொடு. ரொம்ப கடைசி நாளில் யாரையும் பார்க்க விரும்பலை. என்னோட ஒரு 1/2 hour பேசுவாங்க ஃபோனில். லாஸ்ட்டில் வி காட் டிஸ்கனெக்டட் டோட்டலி. அவங்க ஹெல்த்து போனதுக்கப்புறம் எல்லாருமே தள்ளி வச்சுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு தெரியல. பட் பரணி அவர் சன்னு என் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சாங்க. கலிஃபோர்னியாவில் அங்கே எல்லாம் நிறைய மீட் பண்ணுவாங்க. என் சின்ன பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட எல்லாம் கூட பரணி ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். உங்கள் காலத்தில் நடித்த நடிகைகளில் உங்களை ரொம்ப கவர்ந்த நடிகை யார் இருந்தாங்க அப்போ? எனக்கு சரோஜா தேவி பிடிக்கும். பிகாஸ் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல். ஒரே ஸ்டீரியோ டைப்பில் தெரிஞ்சால் கூட எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடியாக நடித்த படம் பெரும்பாலும் அந்த சாங்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது ஒன்று கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஷீ இஸ் ஸோ ஆர்டிஸ்டிக். இன்னொன்று பார்த்தீங்களா, ஆபாசமாக எதுலேயும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நல்ல இது இருக்குது. அந்த கண்ணு, அந்த அழகு, ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல். என் சிஸ்டர் கூட அப்படி தான் இருந்தாங்க. பட் ஐ ஒன்ட் சே தே ஆர் எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆர்டிஸ்ட்னு சொல்ல மாட்டேன். இது கிளாமர் ஸ்டார்ஸ். இந்த மீடியம் என்னன்னு தெரியும், சினிமா மீடியம் கேமரான்னா என்ன தெரிஞ்சு அதுக்கு எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது வைஜெயந்தி மாலா, சரோஜா தேவி, கிருஷ்ணகுமாரி, இவங்க எல்லாம் கூட, காஞ்சனா கூட. ஐ லைக் காஞ்சனா ஆல்சோ இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ். நாங்கள் பாமா விஜயம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3 பேர் ஆக்ட் பண்ண படம், நல்ல படம். அது அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க செஞ்ச ரோலை பொறுத்து நான் சொல்லலாம். பட் அப்புறம் வந்த ஜென்ரேஷனில் ஐ லைக் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீதேவி, இவங்களாம். இப்போது த்ரிஷா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஷீ இஸ் வெரி நேச்சுரல் அண்ட் வெரி குட் ஆக்ட்ரஸ். அவங்க இன்னைக்கு இருக்கிற இளம் தலைநாயகர்கள் ஒரு பக்கம் அஜித், ஒரு பக்கம் விஜய், 2 பேரும் தமிழ் சினிமாவில் கலைக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா? அஜித் இஸ் எ ஜென்டில்மேன் ஆக்டர். பார்க்குறதுக்கே ஒரு பெரிய ஒரு டிக்னிஃபைட் பர்சன். அண்ட் ஐ லைக் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸஸ். பாலிஷ்டாக இருக்கும். அது ஆர்டினரி பிஎன்சி கிளாஸில் கூட பாராட்டுறாங்கன்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் அது அவருக்கு. ஏன்னா பிகாஸ் அவ்வளோ பாலிஷ்டாக இருக்கும். யூ டோன்ட் see him doing anything stupid, you know. எனக்கு பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும். எங்கள் எல்லாரும் கூட ரொம்ப நல்லா பழகக்கூடிய ஒரு அஜித். நான் ஒரு வாட்டி சொன்னேன், ஏன் அஜித் ஷாலினே ஆக்ட் பண்ணல, சச் எ கிரேட் ஆக்டிஸ்ட். என்ன ஃபினிஷ் பண்ணிட்டு தான் சினிமாவில் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு கத்துனார் என் மேலே. ஐயோ வேணாப்பா நீ அப்படி வச்சுக்கோ அப்படின்னு. இட்ஸ் வண்டர்ஃபுல் பர்சன். அண்டு அனாவசியமான விஷயங்களுக்கு போக மாட்டார். ஐ திங்க் ஹி இஸ் நாட் அட் ஆல் கனெக்டட் வித் எனிதிங் எக்ஸப்ட் ஹிஸ் ஒர்க். எதுலேயும் தலையிட மாட்டார். ஒரு டீசென்ட். ஐ டோன்ட் திங்க் ஹி கோஸ் ஈவன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட போகிறதில்ல. ஐயோ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சேவா. பார்த்தால் பசி தீரும்ல. எனக்கும் சாவித்திரிக்கு கூட குழந்தை ஆக்ட் பண்ணதில்ல, பையனை ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்போவே அந்த சுட்டி ஆக்டிங்கு, அந்த சுறுசுறுப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மேலே பண்ணிடுவார். அவரும் சரி, ஸ்ரீதேவியும் சரி. பட் கமல் இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். அவர் பண்ணாத ரோலே இல்லை. நாயகன் எடுத்துக்கோங்க, அபூர்வ சகோதரர்கள், and so many other movies, you know, what he has done is something great. நீங்க நடிச்ச மாதிரி தான் அவரும் ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா நான் அவரோட ஆக்ட் பண்ணது. அப்புறம் சினிமா போய் ஆக்ட் பண்ணினா யாரும் முக்தா ஃபிலிம்ஸ் படம் அது இல்ல, ஏஎல்எஸ் பண்ணாரு, முக்தா சினிமாஸ் டைரக்ட் பண்ணாரு. அது ஒரு நல்ல ஒரு டிக்னிஃபைட் ரோல், ரொம்ப டிக்னிஃபைட். ஐ லைக் கமல் வெரி மச் பிகாஸ் சைலண்ட் அட்மைரர். நான் அதெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை அவரோட. நம்ம ஒப்பீனியன் யாருக்கு சார் வேணும், ஒன்றும் யாருக்கு வேண்டியது. சினிமா பல காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க. 1940s 50s 60s இது வரைக்கும்
எப்படி இருக்கு இன்றைய சினிமான்னு நினைக்கிறீங்க? நாட் இன் a வெரி குட் ஸ்டேட். இப்போ ஏதோ செய்தி படித்தேன் நான், ஏதோ ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் இந்த டேக்ஸஸ் எல்லாம் கட்ட முடியாமல் நஷ்டத்தில் தியேட்டர்ஸ் நடத்த முடியாது, மார்ச் ஏப்ரலில் மூடுறோன்னு சொன்ன உடனே திக்குன்னு போச்சு எனக்கு. அந்த மாதிரி நிலைமை வராமல் பகவான் தான் தடுக்கணும், கவர்மெண்ட் தடுக்கணும், சென்டர் தடுக்கணும். நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குங்க. அது ஜனங்க they are revolting. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நமக்கு சினிமா இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. வேற நடிக்கிறீங்க, ஒர்க்கிங் ஸ்டைல் ஏதாவது வித்தியாசம் ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய இருக்குங்க. பிளானிங் கிடையாது, சிஸ்டமேட்டிக்காக எதுவுமே நடக்கலை, நடக்குமோ நடக்காதோ தெரியாது. ஷூட்டிங் போட்டு கேன்சல் பண்ணுறது, கொஞ்சம் பிளானிங் வேணும், பேப்பர் ஒர்க் வேணும். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணால் எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். இந்த ரோல் நல்லா இருக்கு பண்ண என்னன்னே தெரியாமல் செட்டில் போய் என் கேரக்டர் பேர் என்னங்க, என்ன செய்யணும் இந்த கேரக்டரில், என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே நடந்து வரீங்க, அப்புறம் வண்டியில் ஏறி போகிறீங்கன்னாக்கா எப்படி இருக்க முடியும்? மூஞ்சி எப்படி வச்சுக்கணும், அழுதுட்டு வச்சுக்கணுமா, சிரிக்கணுமா, ஒன்றும் எக்ஸ்பிரஷனே இல்லை. எக்ஸ்பிரஷன் இல்லாமல் ஆக்ட் பண்ணுறது ஒரு ஆக்டிங். இப்போ நோ சி ரியலிசம்ங்கிறது வேறு, மேக் பிலீவுங்கிறது வேறு. யூஆர் கன்ஃபியூசிங் எவ்ரி திங் டுகெதர். படங்கள் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் போயிடுச்சா, எதனால் இப்படி வந்தது தெரியல. பெரிய சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில் எனக்கு இண்டஸ்ட்ரி இல்லை. 10 படத்தில் ஒரு படம் ஒன்றாக்கா 200 crores 250 crores கிளப்பில் போயிடுச்சுன்னு சொன்னால், பட் வாட் இஸ் த ப்ரொடியூசர் லெஃப்ட்? இஃப் யூ டெல் மீ வாட் இஸ் த ப்ரொடியூசர் லெஃப்ட்? only the artists are in a good shape. when crores சொன்னால் எத்தனை ஜீரோ தெரியாது. இப்போது இண்டஸ்ட்ரி நல்லா வரணும்னு சொன்னால் ஆர்டிஸ்ட்டுங்க தான். இந்த டாப் ஸ்டாரில் போயிட்டாங்க, தெர் இஸ் நத்திங் தே ஹாவ் டு லுக் ஃபார்வர்ட். இனிமேல் எதிர்பார்த்து சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லாதவங்கல்ல. இண்டஸ்ட்ரியை தூக்கி விடணுன்னா அவங்களோட ஊதியத்தை குறைச்சிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். என்னை திட்டலாம் எல்லாரும் சேர்த்து நாளைக்கு. பட் இண்டஸ்ட்ரி நல்ல பொசிஷனில் இல்லை. இப்படி போனால் இந்த போக்கில் எங்கே போயிட போகுதுன்னு தெரில. 2.5 crores என்ன மிச்சம் இருக்குது? எதுனா ஒரு படம் எடுக்கிறாரு ப்ரொடியூசரு, வாட் இஸ் இட் டேக்கிங் ஹோம்? தியேட்டர்ஸ் போடுற அளவுக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு சினிமா அழிஞ்சிட்டு இருக்காங்க அர்த்தமா? தேர் இஸ் நோ பிஸ்னஸ் லைக் சினிமா பிஸ்னஸ். நீங்கள் உங்களுக்கு உங்களை பார்த்து வேப்படிக்கிற விஷயம் எல்லாருக்குமே என்னன்னா, பெருசாக பள்ளிக்கு போய் படிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுடைய புலமை இருக்க. முந்தையெல்லாம் நிறைய படிப்பேன், இப்போ அதுக்கும் டைம் இல்லாமல் போச்சு. நிறைய ஜோடிகள் ஜாஸ்தியாகி போச்சு, தனிமையாகி போச்சு. இப்போ ஐ டோன்ட் ஹாவ் அன் இன்டலெக்சுவல் கம்பேனியன். உட்கார்ந்து பேசுகிறதுக்கு என் பெரிய டாக்டர்னுடைய வீட்டுக்காரர் இருந்தார், டாக்டர் பானு. அவர் லாஸ்ட் இயர் ஏதான ஒரு இன்டெலிஜென்ட் விஷயம் பேசுனேன்னா மாப்பிள்ளை சாரோட உட்காந்து பேசுவேன் நான். இப்போ அவரும் தவறிட்டார், போயாச்சு. பசங்கள்லாம் தூரம் எங்கெங்கேயோ இருக்காங்க, யாரும் இல்லை. எனக்கு இருக்கிறது அந்த பொண்ணு பேத்திங்க, வைஷ்ணவி, அரவிந்த் சார், இவங்க தான். இங்கே அவங்கள மீட் பண்ணுறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் இருக்குது, பட் நெருக்கி பழகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சுஹாசினி மேடம், ஷீ இஸ் ஆல்ரவுண்டர். such a sweet person she is, I tell you. And என்ன அவங்களோட அந்த திறமையை காட்டிக்காமல், அந்த பந்தா இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக பழகிற ஒரு ஆக்ட்ரஸ் சுஹாசினி. ஐ லைக் ஹர் ஆல்சோ, நாட் ஓன்லி ஜஸ்ட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அண்ட் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு சினிமா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. பட் மற்றவங்கள பற்றி நான் சொல்கிறதுக்கு நான் யாரையும் மீட் பண்ணுற சந்தர்ப்பம் இல்லை. நான் போய் எங்கள் தங்கச்சியினுடைய எஸ்டேட்டில் ஒரு சின்னோண்டு சாய் குட்டி வீடு கட்டிக்கிட்டு தனிமை கூட இன்பம் தான். அது இனிமை தான். ஏன்னா என்னை நான் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ, என்ன நான் விமர்சனம் பண்ணிக்கிறதுக்கோ நிறைய டைம் கிடைக்கிறது. பட் ஒன்லி திங் எல்லாம் நானே ஹேண்டில் பண்ணேன். சமையல்லேருந்து வீடு மெயின்டெனன்ஸ்லேருந்து. ஒரு எஸ்டேட்டில் இருக்கிறதுனால அந்த இயற்கை, ஐ லவ் நேச்சர் ஆல் த டைம். சவுகாருக்கு இந்த 70 ஆண்டு திரையுலக பயணம் நிறைவா இருக்கா? ஏதோ எனக்கு வாய்ப்புகளை நல்லபடியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் முதல்ல ஃப்ராங்காக சொல்லிட்டேன், நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அதுக்கு காரணம் நானாகவே இருக்கலாம், மற்றவங்களாகவே இருக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலை கூட இருக்கலாம். பட் ஐ எம் ஜஸ்ட் நாட் வேர் ஐ ஹேவ் டு பி. பட் இவ்வளோ மாதிரி ஆளுங்கள்லாம் புகழ்ந்து வெளியில் போகும்போது இந்த ரசிகர்களுடைய அன்பு பார்க்குறேன் பாருங்கள், அதில் ஒரு பூரிப்பு ஓகே நான் கூட ஏதோ பண்ணியிருக்கேன் போது, பரவாயில்ல, இவங்கெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு நினைக்கிறது உண்டு. எனக்கு வாழ்வு கொடுத்து என்னை வாழ வச்சதே தமிழ் சினிமா தான், நாட் தெலுங்கு. அவங்களுக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன பாலிட்டிக்ஸுங்க இங்கே. நான் பண்ண ரோல் எல்லாம் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போடுறது. சரி, காலம் சென்று நீ எடுத்துருந்தாலும் அந்த அம்மா வயசாகிடுச்சு, நாங்கள் அதனால் இன்னொரு ஹீரோயினை போட்டோன்னு சொல்லலாம். இம்மீடியட் வித்தின் 6 months இந்த ரைட்ஸ் வாங்கிக்க வேண்டியது, எடுக்க வேண்டியது, வேறு ஆர்டிஸ்ட்டை போடுறோம். அங்கே இந்த காஸ்ட் இது ரொம்ப இருந்திருக்குங்க.
பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது தெலுங்கில். ஐ டோன்ட் கேர். நான் ஒரு 10-15 படம் நாகேஸ்வரராவ் கூட ஆல் சூப்பர் ஹிட்ஸ், அதே போதும். காலம் மாறி போச்சு. தெலுங்கில் நான் பண்ணேன், தமிழில் வரும்போது யார் பண்ணாங்க? அஞ்சலி தேவி பண்ணாங்க. படிக்காதமே இதை நான் பண்ணேன், அங்கே யார் பண்ணாங்க? சாவித்திரி அம்மா பண்ணாங்க. இதுக்கு நான் பொறாமை கிடையாது. ஏன் என்னை ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருந்திருக்கேன் என் மனசில். தட் இஸ் ஒன் மீ, தட்ஸ் இட். இந்த மாதிரி கஷ்டமான ரோல்ஸ் இது இப்போ பண்ணியிருக்கேன். அந்த இவருக்கு கண்ணன் சார் படம், அது என்னது, மசாலா பிக்ஸ் படம், அந்த கம்பெனி பேர். உங்களுக்கு வந்து டூரிங் டாக்கி சார். நல்லா இருக்கு இந்த பேர். என்ன டூரிங் டாக்கீஸ்ல இருந்து வந்தவதா. சின்ன வயசுல டூரிங் டாக்கீஸ்ல தான் சினிமா பார்ப்பேன். 12 வயசுல ராஜமந்திரியில். அது அந்த படம் சந்தானம் கூட ஆக்ட் பண்ண படம். நல்ல காமெடி படம், ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். எங்கள் பேர் வைக்கலன்னு சொன்னார். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி டூரிங் டாக்கீஸ் ரசிகளுக்காக நீங்கள் பேசுறதுக்கு. இல்லைங்க, முதல்ல இன்னொன்று சொல்லணும் முடிக்கிறதுக்கு முன்னாடி. 2020க்கு வந்துட்டோம். 2020 நமக்கெல்லாம் செழுமையாக இந்த திரை உலகத்துக்கு நல்ல காலம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு, இந்த ஜனங்களுக்கு மறுபடியும் என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்தி உங்களோட உட்கார்ந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணதுக்கு சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு நன்றி. அண்டு நீங்கள் மறுபடி பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு, ரசிகர்களுக்கும், என்னை விரும்பி பார்க்கும் என்னுடைய அன்பான ரசிகர்களுக்கும் நல்வாழ்த்துகள். வணக்கம்.